ஹாய் அமீஸ், இட்ஸ் எ ட்ரீம். என்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜங்குக்கான ஒரு ஒன் ஷாட் தான்டா. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஜங்குக்கு வில்லேஜ் ஸ்டைலில் ஒரு ஒன் ஷாட் கேட்டிருந்தீங்க. ஸோ வில்லேஜ் ஸ்டைலில் ஒரு அழகான ஒரு ஒன் ஷாட்ரா. ஸோ பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கடா. அண்ட் இந்த ஒன் ஷாட் ஃபுல்லாக ஜாலி ரொமான்டிக் எல்லாமே கலந்துருக்கும்டா. அந்த மாதிரி ஒரு ஃபன்னான ஸ்டோரி தான். ஸோ என்ஜாய் பண்ணுங்கடா. எல்லோரும் எமோஷ்னலாக பார்த்து பார்த்து ஒரு ஃபன்னான ஒன் ஸ்டோரி கேட்டிங்க, வந்துருச்சா உங்களுக்காக. ஓகேவா, சரி வாங்க டைட்டில் பார்த்துடலாமா. இந்த ஒன்றோட நேம் என்னென்னா அன்எக்ஸ்பெக்டட்லி மேரிட் டு மை தாய் மாமா. எஸ், நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. இதில் ஜங்குக்கு வந்து உங்களோட தாய் மாமா. ஓகேவா, உங்களோட அம்மாவோட தம்பி. உங்களுக்கும் ஜங்குக்குள்ள ஏஜ் கேப் பார்த்திங்கன்னா 12 இயர்ஸ் ஏஜ் கேப். உங்கள் ஃபேமிலி மொத்தமாக வில்லேஜில் தான் இருக்காங்க. ஸோ வில்லேஜ்லேயே கொஞ்சம் பெரிய வீடு உங்கள் ஃபேமிலி தான். உங்கள் வீடு பார்க்குறதுக்கே லைக் பேலஸ் மாதிரி இருக்கும். அந்த காலத்தில் இருக்கிற வீடு மாதிரிடா. நான் இமேஜ் இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக மேலே போடுறேன், நீங்கள் இமேஜின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் மேலே பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி ஒரு வீடுடா, நல்லா பெரிய வீடு. அந்த வீட்டில் தான் நீங்கள், ஜங்குக், உங்கள் அம்மா, உங்கள் அப்பா அண்ட் உங்கள் தாத்தா பாட்டின்ட்டு எல்லாருமே அதே வீட்டில் தான் இருக்கீங்க. உங்கள் அம்மா ரொம்ப செல்ல பிள்ளையாக வளர்ந்ததுனால ஸோ அவங்கக்கிட்ட அனுப்புறதுக்கும் மனசில்லை. அதனால் இங்கே இருக்க மாதிரி மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால் உங்கள் ஃபேமிலி மொத்தமாக நீங்கள் அங்கே தான் இருக்கீங்க. இதில் ஜங்குக்கோட கேரக்டர் எப்படி இருக்குன்னா, நான் கதையில் போய் சொல்கிறேன்டா, உங்களுக்கு அப்போ தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நான் வைனோட இன்ட்ரோ மட்டும் சொல்கிறேன். வைன் பார்த்திங்கன்னா ரொம்ப செல்லமாக வளர்ந்த பிள்ளை. ஏன்னா அவள் வீட்டிலே கடைசி பொண்ணு அவள் தான். ஏன்னா இவளுக்கு முன்னாடி ஒரு அக்கா இருக்காங்க, அவள் பேர் யோனா. யோனாக்கும் அப்படி தான் வைன் மேலே எந்தளவுக்கு பாசம் இருக்கோ அந்தளவுக்கு யோனா மேலேயும் பாசம் இருக்குது. யோனா வந்து கொஞ்சம் லைட்டாக ஆட்டிடியூடான ஒரு பொண்ணு. கொஞ்சம் கடுக்கடுன்னு இருப்பா, எதுவுமே விட்டு கொடுக்க மாட்டா. லைக் எனக்குன்னா அது எனக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி நிறைய இடத்த ஃபைட் பண்ணுவா. பட் வைன் அப்படி கிடையாது. வைன் வந்து ஒரு நார்மலான கேரக்டர் தான். அவளுக்கு வேணுன்ற நேரத்தில் கேட்டு வாங்கிப்பா, இல்லைனா அமைதியாக இருப்பா. லைக் ரொம்ப சைலண்டான ஒரு பொண்ணு தான். வைனை எல்லாருக்குமே பிடிக்கும். உங்கள் தாத்தா பாட்டி எல்லாருக்குமே செல்லப்பிள்ளை அவள் தான். ஏன்னா வீட்டிலே கடைசி பொண்ணுன்னா ரொம்ப செல்லமாக வச்சுருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இது தான்டா உங்களோட இன்ட்ரோ. ஓகேவா, இதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போயிட்டு நம்ம ஸ்டோரி என்னன்னு பார்க்கலாமா. சரி வாங்கடா. இப்போது ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு ட்ரெயினை தான் பார்க்குறோம். அங்கே ட்ரெயினில் ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் தான் ஒரு 3 பசங்க 2 பொண்ணுங்க நல்லா பாட்டு பாடிட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. பாட்டெல்லாம் போட்டு டான்ஸ் ஆடிட்டு பக்கத்தில் கூட திட்டுறாங்க. பிள்ளைங்களா இதுங்களா எப்படி ஆடுதுங்க பாரு, சே ஒரு அறிவுன்னு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. இப்போது அதுலேருந்து ஒரு பொண்ணு தான், யோ உன்னை ஆட கூப்பிட்டேனா என்ன? ட்ரெயினில் போக தானே வந்தேன், மூடிக்கிட்டு அந்த வேலையை மட்டும் பார். இப்போது அந்த ஆள் தலையிலே அடிச்சுக்கிறான். அந்த ஆளோட பொண்ணுட்டு தான், ஏங்க ஏங்க அவங்ககிட்ட தான் வச்சுக்கிறீங்க, அதான் தெரியுதுல நேற்றுலேருந்து நல்லா ஆட்டம் போட்டு வராங்கன்ட்டு. ஏண்டி நமக்கும் நிம்மதியாக தூங்க வேணாமா, விட்டுங்க. இதுங்கெல்லாம் இங்கே உருப்பிட போதும், இதுங்க பெற்றவங்களாம் அப்படி தண்ணி தெளிச்சு விட்டாங்க போல இருக்குது. இப்போது அதுலேருந்து ஒரு பையன்தான், ஆமாய்யா தண்ணி தெளிச்சு விட்டாங்க, நீ பார்த்தியா? இப்போ மூடிட்டு உட்காரியா இல்லையா? ஏம்மா அவன் புருஷனை சும்மா இருக்க சொல்லு, இல்லைனா இல்லை இல்லை நீங்களாம் பாருங்க. ஏங்க அமைதியாக இருங்க, ஏண்டி அமைதியாக இருக்க சொல்கிறேன்? ஐயோ அமைதியாக இருங்க, இன்னும் 2 ஸ்டாப்பில் நம்ம இறங்கிடுவோம், சும்மா வம்ப வளர்த்துட்ருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடியும் அவன் புருஷனை அடக்கி வச்சுருக்கு. இப்போது இதெல்லாம் பார்த்துட்டு அந்த பசங்க தான் சிரிக்கிறாங்க. லில்லி பாத்தியா மிரண்டுட்டா? ஆமாம் அலெக்ஸ் சரியாக பயந்துட்டான் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. இப்போது காய்ஸ் போதும் உட்காருங்க, அவங்களுக்கு தான் டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு தெரியுதுல்ல. இப்போ லில்லி தான், வயன் என்ன வயன் ட்ரெயின் ஜேர்னி எப்போ கிடைக்கும் சொல்லு, இது நல்லா இருக்குல்ல, இருக்கட்டும் நம்ம காலையிலேருந்து டான்ஸ் பண்ணி ஆடிட்டு தான் இருக்கோம், உட்காருங்க போதும். அலெக்ஸ் உட்கார், ஜான் உட்கார், வயன் உட்காருங்கடா அப்படின்னு சொல்கிறா. சரி ஓகே நீ சொல்கிறதுக்காக உட்கார்றேன் அப்படின்ட்டு அலெக்ஸும் உட்காடுறான். இப்போது லில்லி தான், ஏன் வயன் விட்ரி அவங்க தான் டிஸ்டர்பன்ஸாக இருக்குல்ல, அவங்க தான் இன்னும் 2 ஸ்டாப்பில் இறங்கிடுவேன்ட்டாங்க, அதுக்கப்புறம் நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாம். இதுக்கு தான் சொன்னேன் ஏசி ரூமாக பார்த்து வாங்கன்னு, ரூம்குள்ளே ஃபன் பண்ணியிருக்கலாம். அப்படின்னு வயன் தான் பார்க்குறா. என்னடி சொன்னேன், உனக்கே தெரியும் நான் அவசரமாக ஊருக்கு போயிட்டுருக்கேன்ட்டு, லாஸ்ட் மினிட்ல எங்கேயே டிக்கெட் கிடச்சிது, அட்லீஸ்ட் எனக்கு 1 மந்த்க்கு முன்னாடி சொல்லியிருந்தாச்சும் டிக்கெட் போட்டிருக்கலாம், நமக்கே லாஸ்ட் மினிட் தக்கல தானே கிடச்சிது. அது வேணால் உண்மை தான், பட் இருந்தாலும் அப்படின்னு இருக்கிறா. இப்போ அலெக்ஸ் தான், லில்லி
மூடிட்டு உட்காரு, இப்பயாச்சும் சீட்டாக இருந்தது, இல்லை வித்தவுட்டில் கக்கூஸ்லேயே உட்காந்து வந்திருக்கணும் அப்படின்றான். இப்போது எல்லாம் சிரிக்கிறாங்க. டேய் மூடுறா சனினே அப்படின்ட்டு எட்டி உதைக்கிறா. இப்போது வயந்த சிரிச்சிட்டு காய்ஸ் விடுங்க. இப்போது ஜான் தான் வயன். ஆ அம்மா, இதுக்கு முன்னாடி நீ ஊருக்கே போனதில்ல. ஊர்லேருந்து உங்கள் அம்மா ஃபோன் பண்ணி கூப்பிட்டா கூட நீ போகவே மாட்டேன். நான் காலேஜ் முடிச்சுட்டு தான் போவேன்னு சொல்லுவேன். இப்போ என்ன, காலேஜ் முடிக்கிறதுக்கு இன்னும் 3 months இருக்கே, அதுக்குள்ளே ஊருக்கு போகிறேன்ற, அது ஃபங்க்ஷனுக்காக அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ வயன் தான் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறா. இப்போ எல்லோரும் பார்க்குறாங்க. லில்லி தான். வயன், ஆ என்ன வீட்டை பார்க்கணுன்ற ஆசையா என்ன? அதான் இன்னும் 3 monthஸில் நம்ம காலேஜ் முடிய போதில்ல, அதுக்கப்புறம் கூட பார்த்துருக்கலாம்ல. நானும் அப்படி தான் நினச்சேன். காலேஜ் முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு போய் பார்க்கலான் தான். என்ன பண்ணுறது, அதுக்குள்ளே என் மாமாவுக்கு கல்யாணம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரே வாரத்தில் கல்யாணமா. நீ இதான் அம்மா ஃபோன் பண்ணி திடீர்னு சொன்னாங்க. உடனே வீட்டுக்கு வாடினாங்க. எப்படி அவாய்ட் பண்ணுறது? வேறு ஏதாவது விஷயம்னா கூட அவாய்ட் பண்ணலாம். என் மாமாவோட கல்யாணம் அவாய்ட் பண்ண மனசில்லை அப்படின்னு சொல்கிறா. இப்போ இல்லை தான். உன் மாமா உனக்கு அவ்வளோ பிடிக்குமாடி? பிடிக்குமான்னு கேட்டால் பிடிக்கும். ஏன்னா நான் தான் சொல்லியிருக்கேன்ல, வீட்டில் நான் தான் கடைசி பொண்ணு. ஸோ ரொம்ப செல்லமாக வளர்ந்துருக்கேன்ட்டு. என் தாத்தா பாட்டி, எங்கள் அம்மா அப்பா, என் மாமா எல்லாருமே எனக்கு பிடிச்சதாக செஞ்சு கொடுத்துருக்காங்க. நான் கேட்டது எல்லாமே பண்ணியிருக்காங்க. உனக்கு தான் தெரியுமே லில்லி, ரூமில் இருக்கும்போது நீ தான் பார்த்துருப்பே. இப்போ லில்லி தான், ஆமாம் ஆமாப்பா, உன் தாத்தா பாட்டி ஃபோன் வந்துச்சுன்னா போதும், வீட்டிலேருந்து ஒரு 2 hours எட்டே எழுந்திரிக்க மாட்டேல. இப்போது வயந்தா சிரிக்கிறா. என்ன பண்ணுறது, என் மேலே அவங்களுக்கு அவ்வளோ பாசம். இப்போது அலெக்ஸ் தான், ஏண்டி அவ்வளோ பாசம் வச்சுருக்கவங்க உன்னை எதுக்கு இவ்வளோ தனியாக அனுப்பணும்? சரி, நீ ஆசைப்பட்டன்னு கூட படிக்க அனுப்பியிருப்பாங்க. அட்லீஸ்ட் நீ காலேஜ் ஜாயின் பண்ணி இதோட 2.5 வருஷம் ஆக போகுது. ஏன் 3rd year இன்னும் முடிய போகுது 3 மாதத்தில் காலேஜே. இப்போ வரைக்கும் அவங்க ஒன்று வந்து பார்க்கவே இல்லை அப்படின்றா. இப்போது வயந்தா சிரிக்கிறா. நான் தான் வரக்கூடாதுன்னு அப்படின்றா. இப்போ அலெக்ஸ் தான், ஏன் வயன்? ஏன்னா எனக்கு அவங்கள பற்றி தெரியும். நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டு தான் என்னை வெளியவே அனுப்புனாங்க. எங்கள் ஊரில் இருக்க ஸ்கூலில் 10th வரைக்கும் தான் இருக்குது. எங்கள் அம்மா கூட 10th போதும், இதோட படிப்பு நிப்பாட்டிடலான்ட்டு. ஆனால் என் மாமா தான் எனக்கு சப்போர்ட் பண்ணி என்னை படிக்கிறதுக்காக வெளியூர் அனுப்புனாங்க. 11th தான் இங்கே இருக்க ஸ்கூலில் ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் 12th முடித்தேன். திருப்பி எல்லோரும் ஊருக்கு கூப்பிட்டாங்க. ஆனால் எனக்கு காலேஜ் படிக்கணும்னு ஆசை. அதை என் மாமா கிட்ட சொன்னேன். எங்கள் மாமா ஒரே வார்த்தையா, நீ படி, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எங்கள் வீட்டுக்கு போனால் வேணாம், இதோட நிறுத்திக்கோ அப்படின்ற பேச்சு வந்துடுமோன்ற பயத்தினால தான் போகல. ஸ்ட்ரெயிட்டாக காலேஜ் முடிச்சுட்டு போய்க்கலான்ட்டு. என் ஃபேமிலி பற்றி கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆக போகுது. எப்பவுமே ஃபோனில் பேசுவாங்க. அவங்களுக்கு என் மேலே பாசம் ஜாஸ்தி. அதனாலே அவங்க கண்ணுக்குள்ளேயே வச்சுக்கணும்னு நினச்சாங்க. ஆனால் எனக்கு வெளியே வந்து படிக்கணும்னு ஆசை. அதான் சரி காலேஜ் முடிச்சுட்டு போகலான்னு பார்த்தா அதுக்குள்ளே என் மாமாவுக்கு கல்யாணம் அப்படின்றா. லில்லி தான், ஏய் உன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கவே இல்லையா? உங்கள் மாமாவுக்கு பொண்ணு பார்க்குறோம் எதுவுமே சொல்லியா? இப்போது வயந்தா சிரிக்கிறா. என் மாமாவுக்கு பொண்ணு பார்க்குறது, என்கேஜ்மெண்ட் பண்ணுறது, இப்படி இந்தமாரி எந்த பெரிய வேலையும் அங்கே இருந்திருக்காது. அதனால தான் அவங்க டிசைட் பண்ண உடனே ஒரே வாரத்தில் கல்யாணம்னு சொல்லிட்டு நேற்று ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படின்றா. இப்போது எல்லாம் ஷாக்காக பார்க்குறாங்க. இப்போ ஜான் தான், என்ன வைன்னு சொல்கிற? அரேஞ்ச் மேரேஜ்னால் பொண்ணு பார்ப்பாங்க, என்கேஜ்மெண்ட் பண்ணுவாங்க, அப்புறம் தான் மேரேஜ் நடக்கும். அதுக்குள்ளே நம்ம கல்யாணம் எப்போன்றதே தெரிஞ்சிடும். இதே லவ் மேரேஜாக இருந்தால் முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். எப்படி இருந்தாலும் அதுக்கப்புறம் பார்த்து என்கேஜ்மெண்ட் பண்ணி அப்புறம் தான் கல்யாணம் பண்ணுவோம். ஆமாம், நீ சொல்கிறது கரெக்ட் தான். அது பொண்ணு வேறு வீட்டில் இருந்தால் ஓகே, பொண்ணு என் வீட்டில் இருந்தா அப்படின்னு வைன் கேட்குறா. இப்போது லிலி தான், ஒன்றும் புரியல வைன், என்ன சொல்கிற? பொண்ணு யார்? வேற யார், எங்கள் அக்கா யோனா தான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறா. இப்போ எல்லோரும் பார்க்குறாங்க. இப்போ அலெக்ஸா, யோனாவா? நான் சொல்லியிருக்கேன்ல எனக்கு ஒரு அக்கா இருக்கான்ட்டு. இப்போ லில்லி தான், ஓ புரியுது புரியுது புரியுது, உங்கள் அக்காவை உங்கள் மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறாங்க. ஸோ அதனால் டைரெக்டாக எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு பண்ணுறாங்கன்ற அப்படி தானே? இப்போ லில்லி தான், அப்போது உங்கள் அக்காவுக்கு உங்கள் மாமாவை ரொம்ப பிடிக்குமா என்ன? பிடிக்கும் தான் நினைக்கிறேன். தெரியலையே வீட்டில் என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்ட்டு.
ஆனால் அக்கா என்கிட்ட பேசும்போது சந்தோஷமாக தான் பேசினா, நான் மாமாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அக்கா இதில் ஹாப்பி தான் நினைக்கிறேன். இப்போ அலெக்ஸா, அப்போது உங்கள் மாமாவுக்கு பிடிச்சிருக்கு, வீட்டுக்குள்ளேயே ஒரு சீக்கிரமான லவ் ஸ்டோரி ஓடி இருக்கு, அப்படி தானே அப்படின்னு சொல்கிறா. இப்போது வயந்தா சிரிக்கிறா. மேபி இருக்கலாம், போனால் தானே தெரியும். நான் தான் 5-6 வருஷம் வீட்டுக்கே போகலையே, என்ன எனக்கு நமக்கு தெரியுமா என்ன, போனால் தான் தெரியும் அப்படின்னு வயன் சொல்கிறா. இப்போது ஜான் தான், சூப்பர் வயன், வீட்டுக்குள்ளே ஒரு சீக்கிரட்டான லவ் ஸ்டோரி போயிருக்கு. ஆ, அதுவும் இந்த கிராமத்து ஸ்டைலில். இந்த மாதிரி கதை கேட்கலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம போயிட்டு சீக்ரெட் என்னன்னு கண்டுபிடிக்கலாமா? இப்போது லில்லி தான் சிரிக்கிறா. ஹேய், அப்பெல்லாம் எதுவும் இல்லாமல் இருந்துற போது மொக்க வாங்கிடுவேன். லில்லி அமைதியாரு. எப்படி இருந்தாலும் உள்ளே ஒரு ட்ராக் போயிருக்கு, அதை அரேஞ்ச் மேரேஜ் மாரி கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது எப்படி சொந்த மாமாவே கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அப்போது உள்ளுக்குள்ளேயே உங்கள் 2 பேருக்குள்ளே ஏதோ ஓடி இருக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் யோனாவே வச்சு எல்லாம் ஓட்டிகிட்ருக்காங்க சிரிச்சிட்டு. இப்போ வயனை சிரிச்சிட்ருக்கா. போதுங்க நிறுத்துங்க, அங்கே என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாதுல்ல. சரி சரி வயன் அப்படின்னு சொல்லிட்டு லில்லி சொல்கிறா. வயன் அப்படின்னு அலெக்ஸா. என்ன அலெக்ஸ், நீ காலேஜ் வரைக்கும் படிச்சிருக்க, உங்கள் அக்கா? அவள் தானே மழைக்க கூட ஸ்கூல் பக்கம் வருதுங்களே, நீ வேற அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறா. இப்போ லில்லி தான், என்ன வயன் சொல்கிற? ஏய், அவளுக்கும் படிப்புக்கும் ஆகாதுரி, அவளுக்கு படிக்கவே பிடிக்காது, சின்ன வயசுலேயே வேணான்ட்டா, அதனால் வீட்லேயும் எதுவும் சொல்ல. அப்போ உங்கள் மாமா? மாமா வந்து அப்படின்னு வாங்கி யோசிக்கிறா. ஆ, ஞாபகம் வந்துச்சு. என் மாமா வந்து 10வது வரையும் படித்தது, அதுக்கு மேலே நான் வெளியே போய் படிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை, வீட்லேயும் வேண்டாம், இங்கேருந்து ஃபேமிலியை பார்க்கட்டுன்ற மாதிரி என் மாமாவை வச்சுட்டாங்க. என் மாமாவும் சரி அப்படின்ட்டு அதுவும் அங்கேயே இருந்துருச்சு. அதனால் பெருசாக மாமாவும் படிக்கலை, 10th வரைக்கும் தான் அப்படின்றா. இப்போ இல்லை தான் வைன், நான் உனக்கு கேட்கவா? என்னது? உங்கள் மாமா 10th வரைக்கும் தான் படிச்சிருக்காருன்ற, குடும்பத்தை அவர் தான் பார்க்குறாருன்ற. எனக்கு இதெல்லாம் கேட்கும் போது இந்த படத்துலலாம் வரும் பார்த்திருக்கியா, சம்திங் லைக் அந்த வில்லேஜ் டான் மாதிரி புல்லட்டில் டுப்பு டுப்பு டுப்புன்னு போவாங்கள்ல, இந்த பெருசாக செயின்லாம் போட்டுக்கிட்டு வேஷ்டி ஷர்ட்லாம் போட்டுக்கிட்டு பார்க்க அப்படியே மாசாக ஒரு பாடி பில்டர் ஸ்டைலில் ரக்கடாக. எனக்கு அப்படி தான் தோணுது. உங்கள் மாமா அப்படி தானே என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறா. இப்போது வயன் டக்குன்னு சிரிச்சிட்டா. என்ன சொல்கிற? ஏய், ஏன்டி சிரிக்கிற அப்படின்னு தப்பாக கேட்டேன். வில்லேஜில் மேக்ஸிமம் இப்படி தானே இருப்பாங்க, நீ வேற சொல்லியிருக்க உங்கள் வீடு ரொம்ப பெருசு அந்த வில்லேஜில்ன்ற மாதிரி. ஆமாம், அதுக்குன்னு என் மாமா அப்படி கிடையாது. இப்போது அலெக்ஸா, வயன் எது வந்தாலும் டேரக்டாக சொல், ஒன்றும் புரியல. டேய், என் மாமா நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லைடா, அவர் ரொம்ப ஷை அண்ட் இன்ட்ரோவர்ட் தெரியுமா? இவ சொல்கிறாரு பாடி பில்டர் மாதிரி, எங்கள் மாமாவுக்கு 6 பேக்லாம் கிடையாது, ஒல்லியாக இருப்பார், பார்க்குறதுக்கு குழந்த மாதிரி இருப்பார் அப்படின்னு வயன் சிரிக்கிறா. இப்போது லில்லிக்கு தான் பீஸ் போயிடுச்சு. சே, இது வரைக்கும் என் கேஸ் தப்பாக போனதே கிடையாது. வயன், நிஜமாக உங்கள் மாமா அப்படி தானா? ஏய், நிஜமாடி, என் மாமா கூட தான் நான் இத்தனை வருஷம் இருந்திருக்கேன்ல, எனக்கு தெரியாதா? நான் கிளம்பும் போது கூட என் மாமா என்கிட்ட என்ன தெரியுமா சொல்லிச்சு? வயன், பார்த்து பத்திரமா போ, பத்திரமா இரு, பெருசாக அங்கே யார்கிட்டையும் வச்சுக்காத, உண்டு வேலை உண்டுன்னு, சரியா? இப்படி அம்மாஞ்சி பிள்ளையாட்டம் குழந்த மாதிரி வந்து என்கிட்ட சொல்லிச்சு தெரியுமா அப்படின்னதும் இப்போது லில்லி தான் பார்க்குறா. சரி விடு விடு, இந்த வாட்டி என் கெஸ் தப்பாயிடுச்சு. இப்போது அலெக்ஸா, ஆமாம் லில்லி, நீ எப்பவுமே ஒரு பையனோட கேரக்டரை கரெக்டாக கெஸ் பண்ணுவேன், ஏன் இந்த வாட்டி சொதப்பினேன்? அது இவ வந்து உங்கள் மாமா பற்றி சொல்லும் போதெல்லாம் வில்லேஜில் இருக்க ஒரு டான் மாதிரி யோசிச்சிட்டேன்டா, அதான் அப்படி நினச்சேன், அது தப்பாக போயிடுச்சு, இப்போ என்ன பண்ணுறது? சரி விடுங்க விடுங்க, அதெல்லாம் ஆட்டேக்கலை அப்படின்றா. இப்போது அலெக்ஸா பார்த்துட்டு காரி துப்புறான். தூ, இதில் வேறு சைக்காலஜி படிக்கிறீங்க மேடம் அப்படின்றான். இப்போது லில்லி தான், சரி விடு, 100ல் 1 தப்பாக போகும், அது சொல்ல முடியுமா என்ன, விடுங்க விடுங்க அப்படின்றா. இப்போது லில்லி தான் வயனை பார்க்குறா. வயன் விழுந்து விழுந்து சிரிச்சிட்ருக்கா. ரொம்ப சிரிக்காதடி. இல்லடி, நீ சொன்னதை நினச்சி சிரிச்ச. சரி விடு, ஒரு வாட்டி கெஸ் பண்ண தப்பாயிடுச்சு, ஆனால் தப்பாகாது எப்படி அப்படின்னு லில்லி தான் ரொம்ப ரொம்ப யோசிச்சுட்ருக்கா. இப்போது ஜான் தான் வந்து லில்லியை பார்த்து, அதுக்கு நீ ஒழுங்காக படிச்சிருந்துருக்கணும் அப்படின்றான். இப்போது அவன் முறைச்சி பார்க்குறா. டேய், மூடு சாத் சரியா, உன்னோட நல்லா தான் படிக்கிறேன். இப்போது வயந்தான், சரி சரி சண்டை போட்டுக்காதீங்க அப்படின்றா. இப்போ எல்லாம் அமைதியாக உட்காடுறாங்க. லில்லி தான் எதையும் யோசிக்கிட்டே இருக்கா. இப்போ வயந்தான், என்ன லில்லி,
இன்னும் எங்கள் மாமா கேரக்டர் எப்படி இருக்குன்னு யோசிச்சுட்ருக்கியா என்ன? அடைச்சா அது இல்லடி. இப்போது எனக்கு ஒரு டவுட்டு. என்னது? உன்னோட ஊர் இருக்குதோ வில்லேஜில். ம், சரி. நீ இத்தனை வருஷமாக ஊருக்கு போக இருந்த காரணம் உன்னை வீட்டிலே வச்சுருவாங்கன்ற ஒரு பயத்துக்காக தான் நீ போகாமல் இருந்த, காலேஜ் முடிச்சுட்டு, அப்படி தானே? ஆமாம். இப்போ நீ ஊருக்கு போகிற. சரி. உங்கள் அக்காவுக்கு கல்யாணம் பண்ணுறாங்க, உங்கள் அக்காவுக்கும் மாமாவுக்கும். ஆமாம். இப்போ அலெக்ஸ் தான் லில்லியோட தலையிலே ஒன்று வச்சுட்டு, ஏய் வேகமாக சொல்கிறி. டேய் அடிக்காதடா. சொல்ல வந்ததை மறந்துட போகிறேன். இப்போது வைந்தான். இருடா அவள் சொல்லிட்டோம், நீ சொல்ல லில்லி. அது இப்போ நீ ஊருக்கு போனதும் உனக்கும் 20 வயசு தான். உன்னை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்கன்னா யாருக்காது கையோட கையா அப்படின்னு சொல்லி கேட்குறா. இப்போது எல்லாரும் பார்க்குறாங்க. வயன் முறைச்சி பார்க்குறா. இப்போது வயன் தான் அலெக்ஸை பார்த்து, அலெக்ஸ் அங்கே ஏதோ உருட்டு கட்ட இருந்தால் எடுத்துகிட்டு வையன், இன்றைக்கி இவளை இங்கேயே வச்சு கொண்டு வரலாம். இருங்கடா நான் சும்மா தான் கேட்டேன் அப்படின்னதும் இப்போ அலெக்ஸ் தான் அட்டிங் ஏதோ சொல்கிறது விவஸ்தை இல்லை, அவளே பயந்தான் போயிட்டுருக்கா, அவளை இன்னும் பயமுத்திட்டுருக்கா அப்படின்னு தலையிலே அடிக்கிறான். டேய் நான் என்ன பண்ணுவேன், டவுட் வந்துச்சு கேட்டான், சும்மா தான் கேட்டேன். இப்போ வயந்தான் இது வரைக்கும் அதை பற்றி யோசிச்சிருக்க மாட்டா. இப்போ யோசிச்சுட்டு ஒரு வேலை பண்ணிட்டாங்கண்ணா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. இப்போ ஜான் தான், வயன் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க, நீ சீரியஸாக எடுத்துக்க, அதை விடு. இல்லைடா இவ சொல்கிறதுலேயும் ஒரு லாஜிக் இருக்குல்ல, ஒரு வேளை அப்படி பண்ணிட்டேன்னா என்ன பண்ணுறது? இப்போ அலெக்ஸா கல்யாணம் பண்ணிட்டு அங்கேயே இரு, நாங்களாம் திரும்பி வந்துடுறோம் அப்படின்றான். இப்போது வயந்த முறைச்சி பார்க்குறா. லில்லி தான், வைன் கோவப்படாத, அவன் சும்மா சொல்கிறான். போடி உங்ககிட்டலாம் சொன்ன பத்தியா, எனக்கு தான் இதாக இருக்குது அப்படின்னு வைன் டென்ஷன் ஆகிறா. இப்போ லில்லி தான், வைன் டென்ஷன் ஆகாத, பின்ன இப்படி பேசினா டென்ஷன் ஆகாமல் என்னடி பண்ண? சரி கூலாக கேளு, அப்படி எதுவும் நடக்காதுடி. அது எப்படி நீ சொல்கிற? நடக்குமான்னு கேட்டுட்டு இப்போ நீயே நடக்காதுன்ற மாதிரி சொல்கிற. ஆமாம், இப்போ இருந்தாலும் கல்யாணம்னா உன் விருப்பத்தை கேட்காமலே பண்ணிவிடுவாங்க சொல்லு. இப்போ இருந்தாலும் அந்த கிராமத்தில் இருக்க ஒரு மாப்பிளையும் உனக்கு பிடிக்காது, அவங்க பார்த்தா அந்த ஊருக்குள்ளே தான் பார்ப்பாங்க, கரெக்டா அப்படின்னு சொல்லி கேட்குறா. வேணா ஆமான்ற மாதிரி தலையாட்டுறா. இப்போது அலெக்ஸ் தான், ஏ லூஸு அவளுக்கு பிடிக்காதுன்னு உனக்கு எப்படி தெரியும்? டேய் எனக்கு தெரியும் வயனுக்கு எந்த மாதிரி பையன் பிடிக்கும்ன்ட்டு. வயனுக்கு எப்பவுமே ஒரு மாதிரி ரக்கடாக ஒரு மாதிரி டாமினண்ட்டாக இருக்க தான் ரொம்ப பிடிக்கும், நல்லா பாடி பில்டர் மாதிரி இல்லை வயன்? ம் அப்படின்னு தலையாட்டுறா. இப்போ அலெக்ஸ் தான் பார்க்குறான். வயன் உனக்கு இப்படிப்பட்ட பையனாக பிடிக்கும்? ஆமாம், அது ஏன் இவ்வளோ கேவலம் பார்க்குற? எனக்கு ஒரு மாதிரி 4 வார்த்தை பேச வேண்டிய இடத்துல 2 வார்த்தை தான் பேசணும், அதுவும் நச்சுன்னு பேசணும். அந்த கேரக்டர் அப்படியே ரெக்கடாக இருக்கணும். அவனை பார்த்தாலே எல்லாருக்கும் ஒரு மாதிரி இவரா அப்படின்ற மாதிரி இருக்கணும். அதுவும் என்னை பார்த்தா சே அந்த பொண்ணுக்கு என்ன வாழ்க்கை இல்லை, அந்த பையன் ரொம்ப நல்ல பையன், அவன் பார்க்க அப்படி இருந்தாலும் ரொம்ப நல்ல கேரக்டர் அப்படின்னு சொல்லணும். ஒரு மாதிரி ஆட்டிடியூடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. இப்போது ஜானும் அலெக்ஸும் தான் அவனுக்கு தலையை பிச்சுக்கிறானுங்க. பையன் ரக்கடாக இருந்தாலே கேரக்டர் எப்படி நல்லாயிருக்கும்னு நீ நினைக்கிற? அதெல்லாம் இருக்கணும், அதையும் தாண்டி அவன் 6 பேக் வச்சுருக்கணும், பார்க்கவே மாஸாக இருக்கணும் தெரியுமா அப்படின்றா. இப்போ ஜான் தான், நீ சொல்கிற பையன் லட்சத்தில் ஒருத்தன் கோடியில் ஒருத்தன் நான் மாதிரி தான் இருப்பான், யாராவது இந்த மாதிரி இருப்பாங்களா? சொல்கிறத பாரு, நல்லா பாடி பில்டராக இருக்கணுமா, ரக்கடாக இருக்கணுமா, ஆக்டராக இருக்கணுமா, இதில் அந்த பையன் நல்லவனாகவும் இருக்கணும், உன்னை டேக் கேர் பண்ணி லவ் பண்ணுறவனாகவும் இருக்கணும், இல்லை வயன்? அப்படின்னு தலையாட்டுறா. கரெக்ட் அப்படின்னு சொல்கிறா. முக்கியமாக ரொம்ப அழகாக ஹேண்ட்ஸமாக இருக்கணும்டா, அதையும் ஆட் பண்ணிக்கோ அப்படின்னு வயன் சொல்கிறா. இப்போது வயன் இவ்வளோ எக்ஸைட்டாக சொல்கிறத பார்த்துட்டு 3 பேரும் வயனை தான் பார்க்குறாங்க. இப்போது லில்லி தான், வயன் இந்தமாரி ஒரு பையன் கிடைக்கும்னு நீ நினைக்கிற? வெயிட் பண்ண வேண்டியதான், இந்தமாரி பையனுக்காக எவ்வளோ நாள் வேணாலும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறா. இப்போது அலெக்ஸ் தான், உன் டேஸ்ட் ஏன் எவ்வளோ கேவலமாக இருக்குது? உன்னோட இல்லைடா, நீ ஒரு இன்னசென்ட்டான ஒரு அம்மாஞ்சி பிள்ளையை லவ் பண்ணல. இப்போ அலெக்ஸா அங்கேயும் போகிறேன், நீ மட்டும் கன்றாவியாக இருப்ப, நீ மட்டும் ஒரு நல்ல பொண்ணை லவ் பண்ணலாம், அது தப்பு கிடையாது, நான் கேட்குற மாதிரி ஒரு பையனை லவ் பண்ணுறா தப்பா? மூடு சரியா? சரி ஓகே ஃபைன், நீ ஆசைப்பட்ட மாதிரி ஒரு பையன் கிடைக்கிறதுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்றான். இப்போது எல்லாம் சிரிக்கிறாங்க. இப்போது வயந்தா பார்த்துட்டு, டேய் பீட்டர் எங்கடா? நம்ம 4 பேர் இங்கே இருக்கோம், டான்ஸ் ஆடும்போது பார்த்தேன், அதுக்கப்புறம் ஆளையே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு வயன் கேட்குறா. இப்போ லில்லி தான், வேற எங்கே, அவன் ஆள் ஃபோன் பண்ணிச்சுன்னு இதோ ரெஸ்ட் ரூமுக்கு ஃபோன் எடுத்துகிட்டு ஓடனான் அப்படின்னு சொன்னதும் இப்போ எல்லாம் சிரிக்கிறாங்க. இப்படி தான் ஜாலியாக அந்த ட்ரெயின் ஜேர்னியும் போகுது.
கிட்டத்தட்ட ஒன் டே ஃபுல்லாக அவங்க நேற்று நைட் ஏறியிருப்பாங்க. இன்றைக்கி ஈவினிங் ஒரு 6 o'clock போல் தான் அங்கே ரீச் ஆக போவாங்க. ரீச் ஆகிறதுக்கு ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடி தான் வயந்தா ஃபோன் பேசிகிட்ருப்பா. இங்கே அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்ருப்பாங்க, வெளியே இந்த திங்ஸ்லாம். இந்த பக்கம் வைன் ஃபோனில் தான். ம் 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 சரிம்மா, அனுப்பு, நான் வரேன். இன்னும் ஹாஃப் அன் ஹவரில் ட்ரெயின்லேருந்து இறங்கிடுவேன். சரி சரி வைனு, ஜங்குக்கு இந்நேரம் அங்கே வந்திருப்பான். அவனை பத்திரமா கூட்டிகிட்டு வந்தான். சரியா? உன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட பத்திரமா வீட்டுக்கு வந்துடு. ம் சரிம்மா. சரி பிள்ளை, பத்திரமா வா. ம் 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 வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறா. இப்போது லில்லி தான் சிரிக்கிறா. என்னடி அம்மா பத்திரமா வர சொல்கிறாங்களா? இதோட 50வது கால் அப்படின்னு சொல்கிறா. உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு வைன் சிரிச்சுக்கிட்டே இப்போ அவள் திங்ஸ்லாம் எடுத்து வச்சிட்ருக்கா. கரெக்டாக ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு ஸ்டேஷன் தான் வருது. இப்போ எல்லோரும் இறங்குறாங்க. பீட்டர் தான் ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கான். டக்குன்னு அதை வைன் பிடிங்கிட்டேன். டேய், எவ்வளோ நேரம்டா வைன் வைன், ஒரு நிமிஷம் ரெடி, அவ கூட சண்டடி. இரு, மூடிட்டு ஃபோனை வைடா, அப்புறம் பேசிக்கலாம். சரி சரி அப்படின்ட்டு இப்போ ஃபோனையும் வாங்கிடுறான். இப்போ பீட்டர் தான் சுற்றி முற்றி பார்த்துட்டு அதுக்குள்ளே ஊருக்கு வந்துட்டோமா என்ன? இப்போ லில்லி வந்து தலையில் அடிச்சுட்டு, ஏண்டா பாத்ரூமில் 2 மணி நேரம் முக்கிட்டு உட்காந்துட்டு ஊர் வந்துச்சு நான் கேட்குறேன், மூடிட்டு வாடா. இப்போ லில்லி தான் லக்கேஜ் தூக்க முடியாமல் தூக்கிட்டு, வயன் எவ்வளோ நேரம் லக்கேஜ் தூக்கணும், உன் மாமா வந்தாரா இல்லையா? ம் தெரில, அதான் பார்த்துட்ருக்கேன். என்ன பார்த்துட்ருக்கியா அப்படின்றா. இப்போ அலெக்ஸ் தான், வயன். ம் சொல்லு அலெக்ஸ். வயன், அந்த ஸ்டேஷனுக்கு வெளியே வண்டியில் யாரோ அந்த பக்கம் நின்றுட்டுருக்காங்களே, அது யார்? ஒரு வேளை அதான் உங்கள் மாமாவா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ வயன் தான் பார்க்குறா. அந்த பர்சன் தான் புல்லட்டில் ஒரு மாதிரி சாஞ்சிக்கிட்டு அந்த பக்கம் திரும்பி ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. வைன் பார்த்துட்டு, யார் அது? என் மாமாவாக இருக்குன்றியா? ஏன்டா நீ வேற காமெடி பண்ணிக்கிட்டு? என் மாமாவுக்கு புல்லட்டே ஓட தெரியாது. நான் தான் சொன்னல என் மாமாவோட கேரக்டர் எப்படி இருக்குன்ட்டு. அது பின்னாடி பக்கத்துலேருந்து பார்க்கறதுக்கு அப்படியா இருக்குது அப்படின்றா. இப்போ இல்லை தான். ம் நீ சொன்ன மாதிரிலாம் இல்லை. அவர் ஆள் பார்க்கறதுக்கே நல்லா பல்காக இருக்கார். பரு கையில் ஆர்ம்ஸ்லாம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 6 packலாம் இருக்குன்னு நினைக்கிறேன் வயன். உங்கள் மாமாவாக இருக்க வாய்ப்பில்லை அப்படின்றா. ம் அவளுக்கு தெரியுது, உனக்கு தெரியல லூஸு. தேடுறா, வேறு எங்கேயாவது இருப்பார் அப்படின்னு சுற்றி முற்றி தேடிட்டுருக்காங்க. இப்போ அலெக்ஸ் தான், வயன் இங்கே பெருசாக வேறு யாரும் இல்லடி, உங்கள் மாமாவுக்கு ஃபோன் பண்ணு, ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடி வந்துட்டாருன்னு. நல்ல எங்கே போயிருப்பார், லக்கேஜ்லாம் தூக்கவே முடியல அப்படின்றான். சரி சரி கால் பண்ணுறேன் அப்படின்னு வயந்தப்போ கால் பண்ணுறா. பார்த்தா பிஸின்னு வருது. இப்போ அந்த பர்சன் தான் ஃபோனை பார்த்துட்டு, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு கட் பண்ணிட்டு இப்போ திரும்பி அட்டன் பண்ணிட்டு கால் தான் வைக்கிறான். ஹலோ சொல்லு வயன். மாமா நான் வந்துட்டோம், நீங்கள் எங்கே இருக்கீங்க? இப்போது டக்குன்னு திரும்பி பார்க்குறான். இதை லில்லி பார்த்துட்டு, வைன் 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 அங்கே பாரு அப்படின்றா. என்னடி அப்படின்னு பார்க்குறா. பார்த்ததும் அவளுக்கு செம்ம ஷாக்கு. இப்போது ஃபோனில் தான், இங்கே தான் இருக்கு வா அப்படின்றாங்க. வரேன் மாமா அப்படின்னு ஃபோனை வைக்கிறா. இப்போ லில்லி தான், வயன் அப்போ அதான் உன் மாமாவா? ஆமாண்டி, ஆளே வேற மாதிரி இருக்காரு அப்படின்றா. வயனுக்கே ஒன்றும் புரியல. இப்போது அலெக்ஸ் தான், என்னடி உன் மாமா இன்னசென்ட்டு ரொம்ப ஷைன்னு பார்த்தா அப்படி தெரியல. இப்போது லில்லி தான், ஏய் அவர் வேற பார்க்குறாரு, வாங்கடா போகலாம் அப்படின்ட்டு வயனோட கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறா. இப்போது ஷீட்டா புல்லட் கிட்ட வந்துட்டு இப்போது ஜங்க் தான் பார்க்குறான் வயனை. வயன் ஆமாம் அப்படின்னு தலையாட்டுறா. ட்ரெயினில் வந்ததெல்லாம் பரவாயில்லையா? இப்போது லில்லி தான், பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தலையாட்டுறா. இப்போது ஜங்க் சுற்றி முற்றி பார்க்குறான். இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸா? ம் ஆமாம்மா. சரி, கார் அங்கே நிற்கிது, எல்லாரும் இருங்க. இப்போ லில்லி தான், சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு, டேய் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடு எல்லாம் இட்டுட்டு போயிடுறா. வயன் மட்டும் தான் அங்கே நின்றுட்டுருக்கா. ஒரே ஒரு பேக்கை மாட்டிட்டு முட்டை மணி முடிச்சு நின்றுட்டுருக்கா. இப்போது ஜங்க் தான் வயனை மேலே கீழே பார்க்குறான். வயன் வந்து ஜீனும் க்ராப் டாப்பும் போட்டிருக்கா. தலையில் ஒரு பன்னு வேறு, ஏன்னா ட்ராவல் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும்ல, ஸோ அதனால் ஒரு பன் போட்டு வச்சுருப்பா. அதில் ஃப்ரண்ட்டில் அவள் பேபி ஹேர்ஸ்லாம் வருது. இதெல்லாம் பார்க்குறான். அவள் ஆளே வேறு மாதிரி இருக்கா. வந்து உட்காரு அப்படின்றான். அப்படின்ட்டு இப்போது புல்லட்டில் தான் 2 கால் போட்டு ஏறி உட்காந்துக்கிறா. போகலாமா? போகலாமாம்மா அப்படின்றா. இப்போது புல்லட்டு ஸ்டார்ட் ஆகி கிளம்புது. இந்த பக்கம் பின்னாடி காரில் தான் டிரைவர் வந்து இவங்க 4 பேரையும் கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போது லில்லி தான் டிரைவரை பார்த்து,
டிரைவர் அண்ணா. சொல்லுங்கம்மா. இதோ முன்னாடி போகிறாருல. யாரும்மா? ஜங்குக் ஐயாவா சொல்கிறீங்க? ஐயாவா? பார்க்க அப்படி தான் இருக்காரு. ஆமாண்ணா. அவர் எப்படி? எப்படிண்ணா? இல்லை, யார்கிட்டயும் அதிகமாக பேச மாட்டாரா? ரொம்ப ஷை டைப், ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ளாளா என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறா. இப்போது அலெக்ஸ்லாம் தலையிலே ஒன்று வைக்கிறான். டீ ஏன்டா அடிக்கிறா? இடி பார்த்தா அந்த மனுஷன் அப்படியே தெரியுது. பயந்தா வளர்னானா? நீ ஏன்டி அப்படி சொல்கிற? ஏடா தெரிஞ்சுப்போம். இப்போது டிரைவர் சிரிக்கிறான். மா, ஐயாவை பார்த்தா அப்படியே தெரியுது. இந்த ஊருக்கே பிரசிடெண்ட் அவர் தான்மா அப்படின்றாங்க. ஆ, எல்லாம் முட்டை முள்ளையே முழிச்சிட்டு பார்க்குறாங்க. அதுவும் ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் மறு வார்த்தை கிடையாது. எல்லாரும் ஐயாவுக்கு அப்படி பயப்படுவாங்க. பயப்படுறதை தாண்டி எல்லாருக்கும் அவர் மேலே பெரிய மரியாதை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ லில்லி தான், என்னண்ணா சொல்கிறீங்க? நீங்கள் இந்த ஊருக்கு புதுசில்ல? ஆமாண்ணா. அது ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் பெரிய ஐயாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அப்போலேருந்து எங்கள் சின்ன ஐயா தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறாரு. அவர் செஞ்சால் எல்லாம் சரியாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். அதை எல்லாருமே நம்புகிறோம். அவர் மேலே இருக்க மரியாதையே ரொம்ப அதிகமாக அப்படின்னு சொல்கிறாங்க. இதை 4 பேர் ஷாக்காக பார்த்துட்டு வராங்க. இப்போது எல்லோரும் மூஞ்ச மூஞ்ச பார்த்துட்டு, இதில் ஒன்றாச்சும் வைன் சொன்ன மாதிரி இருக்காடா, நம்மளை ஏமாத்திடாடா அப்படின்றா அலெக்ஸு. இப்போ ஜான் தான், லில்லி அப்போ நீ சொன்னது தான் கரெக்டு, நீ கெஸ் பண்ணது கரெக்டு தாண்டி, நீ படித்ததெல்லாம் வரத்து தான் அப்படின்னு சொல்கிறான். இப்போ அது ரொம்ப முக்கியமாடா. அவர் பார்த்தல எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கான்னு எனக்கே பயமாக இருக்குடா. அவரை பார்க்கும்போது அவரோட பார்வை அவ்வளோ ஷார்ப்பாக இருந்தது தெரியுமா? இப்போ லில்லி தான், உங்கள் சின்னையாக்கு கோவம் வருமா அப்படின்னு சொல்லி கேட்குறான் டிரைவர்கிட்ட. இது என்னம்மா கேள்வி? ஐயா கோவம் வராமலையா? ஒருத்தன் தப்பு பண்ணா அதுவும் ஐயாவுக்கு தெரிஞ்சது உரிச்சு எடுத்துருவார். உயிர் மட்டும்தான் இருக்கும், மற்ற எதுவும் இருக்காது அப்படின்றான். இப்போது எல்லாருக்கும் பீதி ஆயிடுச்சு. அப்படின்ட்டு லில்லி தான், அவளுக்கு மேல் மூச்சு வாங்குது. அலெக்ஸு உசுரோடு இருக்கிற வரைக்கும் வந்தம்மா, ஃபங்க்ஷனை பார்த்தம்மா, ஊரை பக்கம் போனோமான் இருக்கணும், புரியுதா அப்படின்றான். புரியுதுடி. எல்லாரும் ஒரு மாதிரி பயந்துட்டுருக்காங்க ஜங்குக்கோட கேரக்டர் கேட்டுட்டு. இப்போது ஸ்ரீடா வீட்டுக்கு தான் வந்திருப்பாங்க, எல்லா லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு. இப்போ ஜங்கு தான் ஸ்ரீடா புல்லட் எடுத்துகிட்டு வந்து உள்ளே விட்டுருப்பான். இறங்க. சரி மாமா அப்படின்னு இறங்குறா. இப்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் கார்லேருந்து இறங்கிட்டு லக்கேஜ்லாம் எடுத்துகிட்ருப்பாங்க. கருப்பை அப்படின்றான். இப்போ அங்கேருந்து ஒருத்தங்க ஓடி வந்துட்டு, ஐயா போ, அவங்க பெட்டியெல்லாம் இறக்கி வை, எடுத்துகிட்டு வந்து உள்ளவை அப்படின்றான். சரிங்க ஐயா அப்படின்னு கொடுக்கணும் போயிட்டு, அம்மாவா நீங்களாம் கீழே வைங்க, ஐயா வைங்க நாங்கள் எடுத்துக்கிறோம். இல்லை நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறா லில்லி. ஐயோம்மா அதெல்லாம் தேவையில்லம்மா, இதெல்லாம் நாங்களே எடுத்துக்கிறோம், நீங்கள் உள்ளே போங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாத்தையும் அவங்க எடுக்கிறாங்க. இப்போது அலெக்ஸ் தான், என்னடி ஒரு வார்த்தை தான் சொன்னார், வா போவோம். இப்போது வைந்தா அங்கேயே நின்றுருப்பா. உள்ளே போலையா? போகணுமாம்மா. இங்கே நில்லு அப்படின்ட்டு உள்ளே போகிறான். என்ன நிற்க சொல்லிட்டாரு? இப்போ வைன் தான் திரும்பி திரும்பி பார்க்குறா. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வைன் கிட்ட தான் வராங்க. இப்போது பீடா தான், என்ன வைன் உன்னையே வெளியே நிற்க சொல்லிட்டாரு? தெரியலையாடா, நான் எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இப்போ லில்லி தான், எடி கடைசியில் போய் சொல்லிட்டல, உங்கள் மாமாவோட கேரக்டர் இப்படி தான்ட்டு. இப்போது வைன் தான் முறைச்சி பார்க்குறா. இப்போ உள்ளந்தான், வைன்மா அப்படின்ட்டு ஒருத்தங்க ஓடி வராங்க. இப்போ வைன் திரும்பி பார்க்குறா. பார்த்தா அவங்க அம்மா தான். அம்மா அப்படின்னு வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்படா இருக்கு தங்கம், நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃபேஸ்லாம் தொட்டு பார்க்குறாங்க. நல்லா இருக்குமா, வாங்கப்பா அப்படின்றாங்க எல்லாரையும். வரம்மா. அம்மா அப்பா எங்க? உள்ளதாம்மா இருக்காரு, இரு ஆரத்தி எடுத்துகிட்டு வருவாங்க, உனக்கு சுற்றிட்டு அப்புறம் கூட்டிகிட்டு போவாங்க இரு அப்படின்னதும் இப்போ உள்ளேருந்து ஒருத்தவங்க வந்து ஆரத்தி தான் எடுக்கிறாங்க வயனுக்கு. எடுத்துகிட்டு இப்போ வயனை உள்ளே தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ லில்லி தான், ஆரத்தி எடுக்க தான் நிற்க சொல்லியிருக்கார் போல் அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிறா. இப்போ வயன்தான், ஆமாம் நானும் பயந்துட்டேன் அப்படின்றா. நீயும் பயந்தியா? அப்படின்றா. அப்போது உனக்கும் உங்கள் மாமா இப்படி இருப்பாருன்னு தெரியாதா? ஏய் நான் பார்க்கும்போது இப்படி கிடையவே கிடையாது. இப்போது வயனோடம்மா தான், என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லைம்மா, வாப்பில் அப்படின்னு கை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்களும் வாங்கம்மா
வாங்கப்பா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. உள்ளே போனால் அங்கே வயனோட அப்பா வயனோட தாத்தா பாட்டின்ட்டு இருப்பாங்க. இப்போ வயந்த போயிட்டு உங்கள் தாத்தா பாட்டி காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு, தாத்தா பாட்டி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோண்டா. ஐயோ என் பேத்தி பாரு நல்லா வளர்ந்துருச்சு அப்படின்னு வயனை தான் பார்த்துட்டு எல்லாம் சந்தோஷமாகறாங்க. இப்போ அவங்க தாத்தா தான், வைன் நல்லா இருக்கேல்லம்மா? நல்லா இருக்கு தாத்தா. இப்போது அவங்க அப்பா தான், வைன்மா அப்பா அப்படின்னு ஹக் பண்ணிக்கிறா. என் பொண்ணு நல்லா வளர்ந்துட்டா. ஸ்கூல் படிக்கும் போது அனுப்பி வச்சது சின்ன பிள்ளையா, இப்போ தான் பாரணும்னு தோணுச்சுல்ல வீட்டுக்கு. அப்படி இல்லைப்பா. இப்போது வயனம்மா தான், ஏங்க சும்மா இருங்க, அவளே இப்போ தான் வந்திருக்கா, அவளே ஏன் கஷ்டப்படுத்திக்கிட்டு. வைன்மா அம்மா ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கீங்க, நீங்கள் போய் முதல்ல ஓய்வு எடுத்துக்கோங்க சரியா? உன் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் உனக்கு பக்கத்துலேயே அங்கேயே ரூம் இருக்குது, நீங்களும் அங்கேயே தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்கம்மா, நீங்கள் எல்லாம் போயிட்டு ஓய்வு எடுத்துகிட்டு குளிச்சுட்டு வாங்க சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி வைனம்மா சொல்கிறாங்க. இப்போ வைன் தான் சரின்ட்டு, சரிம்மா லிலி அலெக்ஸ் எல்லாம் வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்றா. இப்போது வைந்த டக்குன்னு யோசிச்சுட்டு, அம்மா என்ன பிள்ளை, அக்கா எங்கம்மா? யோனைங்க? அவளா? அவங்க இருப்பா அவளோட அறையில் தான். ஏம்மா நான் வந்திருக்கேன்னு பார்க்க வரலையா என்ன? அட என்ன பிள்ளை கேட்குற, அவளுக்கு இன்னும் ஒரு வார்த்தை கல்யாணம் பிள்ளை, அதுவும் இல்லாமல் மாப்பிள்ளையும் பொண்ணும் பார்க்கக்கூடாது, நம்ம ஊர் வழக்கப்படி உனக்கு தெரியாதா? ஆமாம்ல. மாப்பிள்ளை வேற இதே வீட்டில் தான் இருக்கார், உங்கள் மாமா. அப்போ கண்ணு முன்னாடி வந்து போக முடியுமா என்ன? அதான் அவள் அறையிலே இருக்கா, நீ வேணா அவளை அறையில் போய் பார்த்துக்கோ சரியா? அப்புறமா சரிம்மா, சரி நீங்கள் எல்லாம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ வைன் வந்து அவள் ஃப்ரெண்ட்ஸோட மேலே போகிறா மாடி ஏறி. இப்போ லில்லி தான், வைன் வைன் என்னடி, உங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் பரவாயில்லடி, உங்கள் மாமா மட்டும் தான் டர்ன்னு நினைக்கிறேன். இப்போது முறைச்சி பார்க்குறா. நீ என்னடி மறைக்கிறது, நாங்கள் தாண்டி ஒன்றை மறைக்கணும், உங்கள் மாமாவை பார்த்துல எப்படி இருந்தான்ட்டு எங்ககிட்டே போய் சொல்லிட்டல. இங்கே பாரு, குறுக்கில் மிதிச்சா அவ்வளோதான், எனக்கே தெரியாது, என் மாமா அப்படி கிடையவே கிடையாதுடி. இப்போ அலெக்ஸ் தான், என்ன வைன்னு சொல்கிற, உங்கள் மாமா அப்படி கிடையாதுன்னா எனக்கு புரியல. சத்தியமாக சொல்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அலெக்ஸ் மேலே சத்தியம் பண்ணுறா. ஏய் என் மேலே போய் சத்தியம் பண்ணாத, நீ வேணா உன் மேலே சத்தியம் பண்ணிக்கோ. இப்போ வயந்தா இல்லையே பார்க்குற, ஏய் என் மேலே போய் சத்தியம் பண்ணாத அப்படின்றா. இப்போ வயந்தா சரி ஓகே என் மேலே சத்தியம் பண்ணுறேன், என் மாமா அப்படி கிடையாதுடா, நான் பார்த்த வரைக்கும் எப்படி தெரியுமா இருப்பார், ரொம்ப ஷையா வெகுலியா ரொம்ப இன்னசென்ட்டாக இருப்பாருடா. பெருசாக யார்கிட்டையும் பேச மாட்டார், என்கிட்ட பேசுவார், அது ஜாலியாக பேசுவார், இப்படிலாம் பேசவே மாட்டார் தெரியுமா. இப்போ அவர் பேசும்போது எனக்கே வயிறெல்லாம் கலக்குதுடா. இப்போது பீட்டர் தான், என்ன வைன்னு சொல்கிற? ஆமாம் பீட்டர், எங்கள் மாமா இதுக்கு முன்னாடி இப்படி கிடையாது, அவர் என்கிட்ட பேசுவார், நல்லா ஜாலியாக பேசியிருக்காரு. இப்போ லில்லி தான், வயன் அப்போ நீ சொல்கிறது சரி அப்படின்றா. இப்போது அலெக்ஸ் தான் பார்க்குறான், பைத்தியம் அவள் சொல்கிறது சரினா இப்போ அவங்க மாமா இருக்கிறது பொய்யா? அட பைத்தியமே, அவங்க மாமா இருக்கிறதும் உண்மை, இவ சொல்கிறதும் உண்மை தான், எப்படி ரெண்டுமே உண்மையாகும்? அடே ஒருவேளை இவ பார்க்கும்போது உங்கள் மாமா அப்படி இருந்திருக்கலாம், அப்போ ஒரு சின்ன பையனாக இருந்திருப்பார், மேபி அந்த மாதிரி இருந்திருக்கலாம், ஒருவேளை இந்த 5-6 வருஷத்தில் ஒருவேளை சேஞ்ச் ஆகிருக்கலாம்ல அப்படின்றா. இப்போது எல்லோரும் யோசிக்கிறாங்க. வயனும் அப்படி தான், ஆமாம் லில்லி, ஆனால் மாமா ஏன் மாறணும் இந்த மாதிரி? அதான் வரும்போது டிரைவர் கிட்ட விசாரிச்சு மேடா, வயன்கிட்ட சொல்லியா அப்படின்னு லில்லி கேட்குறா. இப்போது வயன் தான், என்னதுரி? அட உங்கள் தாத்தாக்கு உடம்பு சரியில்லாதுலேருந்து உங்கள் மாமா தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறாராம், அதாவது இந்த ஊரோட பிரசிடெண்ட்டே உங்கள் மாமா தானா, ஒரு வேளை பிரசிடெண்ட்டாக இருக்கணுன்றதுக்காக கூட அவர் கேரக்டர் இந்த மாதிரி மாற்றிருக்கலாம்ல, யாருக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இப்போது வயந்தான், ஓ அப்படின்ட்டு யோசிக்கிறா. இருக்கலாம் கைஸ், இதுக்கப்புறம் அவரை நேர் ஃபேஸ் பண்ணுறது எதுவும் இருக்கக்கூடாது, அழகாக ஒரு வாரத்தில் ஃபங்க்ஷனை முடிக்கிறோம், வீடு போய் சேர்றோம். என்ன வயன், ஊருக்கு போயிடுறோம்ல? போயிடலாண்டி அப்படின்னு வயனை சொல்கிறா. சரி ஓகே, முதல்ல போய் ரெஸ்ட் எடுப்போம், டயர்டாக இருக்குது. வயன் ஒரு ரூம் காட்டு, வா வா, வாங்கடா அப்படின்ட்டு வயன் தான் இப்போ மேலே கூட்டிகிட்டு போகிறா. இங்கே வயனும் இல்லையும் ஒரு ரூமில், மீதி 3 பேரும் இன்னொரு ரூம்லேருந்து தங்குறாங்க. எல்லோரும் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நைட்டு ஒரு 8 மணி போல் தான் கீழே சாப்பிடவே இறங்கி வராங்க. ஆல்ரெடி அங்கே எல்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்போது வயனடம்மா தான், வைன் வா சாப்பிட்லாம். அங்கே ஜங்குக் அவங்க அப்பா தாத்தா பாட்டின்ட்டு எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்போ வைன் தான்,
ஆ வரேம்மா. ஏய் வாங்கடி. இப்போ லில்லி தான். ஃபைன், நம்ம வேணா அப்புறம் சாப்பிட்டுக்கலாமா? குறுக்கெல்லாம் வச்சுருவேன், மூடிட்டு வா. டேய் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறா. எல்லோரும் கீழே தான் உட்காந்து இலை போட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இப்போது இவங்களும் கீழே தான் உட்காடுறாங்க. அவங்க அம்மா தான் எல்லாருக்கும் இலையை எடுத்து வச்சு இப்போது சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க. வயந்தா பார்க்குறா. மா டிஃபன் எதுவும் இல்லையா? ஏய் இன்றைக்கி தான் வீட்டுக்கு வந்திருக்க, இன்றைக்கி வீட்டுக்கு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு உன் மாமா வந்து கோழியும் ஆடும் பிடிச்சிட்டு வந்து கொடுத்தாரு. அதுக்காக தான் இப்போ லில்லி தான் வந்து வயனோட காதில், டீ பார்க்கவே எல்லாம் டெம்டிங்காக இருக்குடி, நீ வேணா டிஃபன் தானே, எனக்கு இதுவே போதும் அப்படின்றா. இப்போது வயந்தான் ஜங்குவை பார்க்குறா. அவன் சாப்பிட்டுன்ற மாதிரி கண்ணு காமிக்கிறான். சரிம்மா, அங்கே என்ன சாப்பிட்ருப்பியோ தெரில, சாப்பிடேன்டி, நல்லா தான் இருக்கும். உனக்காக பாரு, நாட்டுக்கோழி அழிச்சு குழம்பு வச்சுருக்கேன், மட்டன் வறுவல் பண்ணியிருக்கேன், ரசம் வச்சுருக்கேன், எல்லாம் உனக்கு தான், சாப்பிடு. சரி சரி, நீங்களும் கூச்சப்படாமல் சாப்பிடுங்கடா, எது வந்தாலும் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு வயனோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்கிறாங்க. எல்லாரும் புகுந்து விளாசுறாங்க. வயனுக்கு ஒரு வாய் வச்சதுக்கப்புறம் அவளுக்கும் பிடிச்சிருச்சு, அவ்வளோ நல்லா சாப்பிட்றா. இப்போது ஜங்க்டா அதை பார்த்துட்டு அவன் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து எழுந்திரிச்சு கிளம்பிடுறான். எல்லோரும் சாப்பிட்டு கிளம்பிடுறாங்க. இப்போது வயனை சாப்பிட்டு முடிச்சுட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸும் சாப்பிட்ருப்பாங்க. எல்லாம் ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு வராங்க. இப்போது வயனடம்மா தான். வயன், ஆமாம், இதை கொண்டு போய் உங்கள் அக்கா கிட்ட கொடுத்துட்றியா ரூமில் சாப்பாடுக்கு? எனக்கு கிச்சனில் வேலை இருக்குது. சரிம்மா, நான் வந்ததுலேருந்து அக்கா வேணும் பார்க்கவே இல்லை, நான் அப்படியே பார்த்துட்டு கொடுத்துட்டு போயிடுறேன். சரிடா. இப்போ இல்லை தான். வைன், எனக்கு டயர்டாக இருக்குது, நாங்கள் போய் ரூமில் தூங்குறோம். சரிடி, நீங்கள் போங்க, நான் பார்த்துக்குறேன் அப்படின்ட்டு இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் அனுப்பி வச்சுட்டு வயந்தா ஃபுட் பிளேட் எடுத்துகிட்டு நேராக யோனோட ரூமுக்கு தான் வரா. வந்துட்டு கதவை தான் தட்டுறா. இப்போது யோனா தான் வந்து கதவை திறந்துருப்பா. எட்டி பார்க்குறா. வயன், அக்கா. இப்போது பொறுமையாக உள்ள தான் வரா. யோனா கதவை சுற்றிட்டு வயனை டைட்டாக ஹக் பண்ணுறா. வயன், எப்படி இருக்க? பார்த்து எத்தனை வருஷம் ஆயிடுச்சு, நல்லா வளர்ந்துட்டியடி, ஆளே வேற மாதிரி இருக்க, எங்கடி உன் நீட்டு முடியெல்லாம் காணோம் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அக்கா, நான் என்ன இன்னும் இங்கேயே இருக்கேன், அங்கெல்லாம் அப்படி கிடையாதுக்கா, நம்ம இஷ்டம்தான். ஓ மாமாவுக்கு இங்கே வீட்டில் இருக்க எல்லாருக்குமே நம்ம முடி லென்த்தாக இருந்தால் தான் பிடிக்கும், அதாண்டி அழகு. இதை பாரு, என்ன எவ்வளோ நீட்டு முடி வச்சுருக்கேன். யோனாக்கு நல்லா இடுப்பு கீழே வரைக்கும் ரொம்ப கட்டையாக இருக்கும் முடி, அவள் பின்னி போட்டிருக்கா. வயனுக்கு அப்படி கிடையாது. வயன் வந்து ஷார்ட் லேயர்ஸ் மாதிரி அவள் ஷோல்டர்லேருந்து சும்மா ஒரு 2 இன்ச் தான் இருக்கும், ரொம்ப குட்டியாக தான், அதில் லேயர்ஸ் பண்ணி ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு கிளிப்பு தான் போட்டிருப்பா. அக்கா, அங்கே அப்படிலாம் கிடையாது. ஆக்சுவலாக இதை மெயின்டைன் பண்ணவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னடி சொன்ன? அது இதை பராமரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குக்கா. ஆ ஏண்டி சொல்ல மாட்டீங்க? சரி அதெல்லாம் விடு, இந்தா உனக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வயந்தா கொடுக்குறா. ஆமாண்டி, எனக்கும் ரொம்ப பசி அப்படின்னு சொல்லிட்டு பியோனா தான் போய் பெட்டில் உட்காடுறா. தட்டை கொடு. கை கழுவல? அது சரி, நானே ஊட்டி விடவா அப்படின்னு சொல்லி வைன் கேட்குறா. சரி அப்படின்ட்டு யோனா தான் சிரிக்கிறா. இப்போ வைன் தான் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக பேசிச்சு யோனாக்கு தான் ஊட்டி விட்றா. ரொம்ப நல்லா இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யோனா சாப்பிட்டுட்ருக்கா. வைன் தான் சிரிச்சிட்டு, ஏங்கா இன்னும் உனக்கு இந்த சோம்பேத்தனம் போகலைல்ல? ஏங்கா இவ்வளோ லேசியாக இருக்க? ஏன்டி இப்படி சொல்கிற? நம்ம வீட்டில் வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லை, நம்ம ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அப்புறம் என்ன நான் எதுக்கு செய்யணும்? இல்லைக்கா, நம்ம வேலையாச்சும் சோம்பேறி பண்ணாமல் செஞ்சுக்கலாம்ல, அதுக்கு சொன்னேன். அட்டிங், இவன் நீ எனக்கு சொல்கிறியா? நீனு நான் தாண்டி உன்னோட பெரியவ, பார்த்தா அப்படி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வயந்தா சிரிக்கிறா. இப்போது 2 பேர் சிரிச்சுட்டு தான் யோனா தான் சாப்பிட்டுட்ருக்கா. இப்போ வயந்தா, அக்கா நான் உனக்கு கேட்கணும்னு நினச்சேன். மாமாவை நீ பிடிச்சத கல்யாணம் பண்ணுறியா என்ன அப்படின்னு கேட்டதும் இப்போ யோனா தான் வயனை பார்க்குறா. இல்லைக்கா, நான் சும்மா கேட்குறேன். இப்படி இருந்தாலும் உங்களுக்கு சின்ன வயசுலேயே நிச்சயம் பண்ணாங்க தான், நான் இல்லைன்னு சொல்ல, அது ரொம்ப சின்ன வயசு, எப்படி இருந்தாலும் இப்போ கேட்டிருப்பாங்கல்ல. நான் இங்கே இருக்க வரைக்கும் உன் மனசில் பெருசாக மாமா கிடையாது, இந்த 5-6 வருஷத்தில் மனசு தான் மாறிடுச்சா என்ன? ஒரு வேளை யாருக்கும் தெரியாமல் உங்களுக்குள்ளேயே ஏதாவது அப்படின்னு கண்ணு காட்டுறா. ஏய் என்னடி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு யோனா தான் வயனோட ஷோல்டர்லேயே தட்டுறா. அக்கா சொல்லுக்கா, எனக்கு தெரியணும்ல, எனக்கு மண்டையை போட்டு குழப்பிட்டே இருந்தது. முந்தானத்து திடீர்னு ஃபோன் பண்ணி சொன்னதும் எனக்கே ஷாக் தெரியுமா, அதுவும் ஒரே வாரத்தில் கல்யாணம்ட்டாங்க, அதான் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். சொல்லுக்கா, மாமாவனியும் சீக்கிரட்டாக தான் லவ்? அது அது அப்போது இது இருக்குது அப்படி தானே? அச்சா அப்படிலாம் இல்லடி, நீ வேற. வீட்டில் அம்மா கேட்டுச்சு,
இதுக்கு நாளை தள்ளி போடணுன்ட்டு. மாமாக்கும் வயசாகுதுல்ல, அதான். மாமாக்கு என்னக்கா வயசு? ஏண்டி, உன்னோட மாமாக்கு 12 வயசு வித்தியாசம் இல்லை? உனக்கே 20 ஆகும்போது மாமாக்கு என்ன ஆகும்? ஆ, 32ஆ? அதான் யாரும் வெயிட் பண்ண வேணான்ட்டாங்க. என்கிட்ட கேட்டாங்க, மாமாவை கட்டிக்க நான் ஏன் வேணான்னு சொல்ல போகிறேன். மாமா தான் எல்லாத்தையும் பார்த்துக்குது. இப்போது பயந்தா, அக்கா 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 எனக்கு ஒரு டவுட்டு. என்னடி அது? நான் ஊருக்கு போகும்போது மாமா இப்படி கிடையவே கிடையாதுல்ல. நீயே சொல்லு. மாமா ரொம்ப நார்மலான ஒரு ஷை டைப்பான ஒரு இன்னசென்ட்டான பர்சன் தானேக்கா. என்னடி பேசுகிற? எனக்கு ஒன்றும் புரியல. வெளியே போய் படிச்சுட்டு வந்தாலும் வந்த நீ பேசுகிறது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அது மாமா பெருசாக யார்கிட்டையும் பேச மாட்டார்லக்கா. கூச்ச சுபாவம் மாதிரி தானே. நம்மக்கிட்டே நல்லா பேசுவார். தெரியாதவங்ககிட்ட அந்தளவுக்கு பேச மாட்டார்ல. அதுவும் எங்கள் மாமா எல்லாம் என்கிட்ட நல்லா தானே பேசும். இப்போ பாரு, 2 வார்த்தை ஒரு வார்த்தை தான்க்கா பேசுது. அதான் கேட்குறேன், மாமா அப்படியே ஆளே மாறின மாதிரி இருக்குக்கா. பின்ன இருக்காதாடி? மாமாக்கு என்ன வயசாகுது? அதுவும் இந்த ஊரே அதுதான் பார்த்துக்குது. பின்ன இப்படி இருந்தால் தானே முடியும். அது வேணா சரி தான். அப்போது மாமா உனக்கு பிடிச்சதான் ஓகே சொன்னேன் அப்படி தானே அப்படின்னு மைண்ட் சொல்கிறா. ஆமாம். மாமாவை கட்டிக்கிறதுக்கு நான் ஏன் வேணான்னு சொல்ல போகிறேன். மாமா ரொம்ப நல்லவர். அதுவும் இந்த ஊர் பிரசிடெண்ட்டோட பொண்டாட்டினா சும்மாவா சொல்லு. எனக்கு எல்லா மரியாதையும் கிடைக்கும்ல அப்படின்றா. அதுக்குள்ளே பிரசிடெண்ட் பொண்டாட்டி அளவுக்கு போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வயந்து கிண்டல் பண்ணுறா. போவேன். மாமா பார்க்க தான் வெளியே முரட்டுத்தனமாக இருக்கும், ஆனால் உள்ள ரொம்ப தங்க மனசு தெரியுமா அப்படின்றா. இப்போ வயந்தான். என்ன சொல்கிற? மாமா கிட்டே பேசினாரா என்ன? கல்யாணம் நிச்சயம் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் பேசுவார். என்ன வேணும் எது வேணும்ன்ட்டு நான் கேட்குறதுக்கு முன்னாடியே வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. எனக்கு பிடிச்சதெல்லாம் செய்வார். இதுக்கு மேலே ஒரு பொண்ணுக்கு என்ன வேணும் சொல்லு. அதான் என் மாமனை கட்டிக்க நான் ஏன் வேணாம்னு சொல்ல போகிறேன் அப்படின்றா. சரித்தாங்க்கா. சரி, நீ சந்தோஷமாக இருந்தால் சரிதான். ஆமாம், மாமாவுக்கு சரி தானே? மாமாவும் எதுவும் சொல்ல. அம்மா சொல்லிச்சு. நாங்கள் போய் கேட்டோம், யோசிச்சு பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டாருன்ட்டு. ஓ, அப்போ மாமாக்கும் மேலே எதுவும் பாசம் இருந்திருக்கு. சரிதான், சீக்கிரம் கல்யாணம் பண்ணி என்னை சித்தி ஆக்கிருங்க சரியா அப்படின்னு சொல்கிறா. ஏய் போடி. அக்கா நீக்கு உன் கூடவே தூங்கவா அப்படின்னு சொல்லி வாங்கி கேட்குறா. இது என்னடி கேள்வி? நானே உன் கூட இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். நிறைய பேசலாம். நீ ஊருக்கு போனியே, எனக்கு தான் வாங்கிட்டு வந்தியா? இரு நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நைட்டு ஃபுல்லாக அன்றைக்கி ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இப்போது நெக்ஸ்ட் டே போல தான் பையன் வந்து தூங்கி எந்திரிப்பா. அதுக்குள்ளே விடுந்துச்சா என்ன அப்படின்ட்டு இப்போ வெளியே தான் வந்து பார்க்குறா. காலையில் ஒரு 6 மணி இருக்கும். அங்கே சுற்றி தென்னந்தோப்பு தான். பேர்ட்ஸ்லாம் பறக்குது. பக்கத்தில் ஒரு மலை இருக்கும். ரொம்ப சில்லுன்னு காற்று. பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. இன்னும் சன்ரைஸ் ஆகவே இல்லை. ஒரு மாதிரி சில்லுன்னு கிளைமேட்டு. வயனுக்கு அதை ஃபீல் பண்ணவே ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப வருஷம் ஆச்சு. கொஞ்ச நேரம் அங்கே நின்றுட்டு இப்போ பொறுமை கீழே தான் வருவா. வந்து பார்த்தா அங்கே வேலை ஆளுங்களாம் வேலை செஞ்சிட்ருப்பாங்க. அவங்க அம்மா கிச்சனில் டீ போட்டுட்ருப்பாங்க. இப்போ ஜங்க் தான் மேலேருந்து இறங்கி வரான். வயந்தா பார்க்குறா. ஜங்க் வந்து ரொம்ப ஸ்டைலாக இறங்கி வரான். ஒரு கையில் அவன் வேஷ்டியை பிடிச்சிருக்கான், இன்னொரு கையில் அவன் ஹேரை ஃப்ளிப் பண்ணிட்டு பொறுமையாக இறங்கி வரான். இது வைன் வந்து வச்சக்கண்ணு வாங்காமல் வாயை பொழந்துட்டு பார்க்குறா. மாமாவா இது? இப்போ டக்குன்னு ரியலைஸ் ஆகிட்டு, அச்சே என்ன பண்ணுற அப்படின்னு அவள் கண்ணத்தில் அடிச்சுட்டு, அவரும் அக்காவோட ஹஸ்பண்ட் அவள் போகிறாரு, என்ன பார்க்குற லூஸு அப்படின்ட்டு அவளை அடிச்சுக்கிறா. இது ஜங்குக்கு பார்த்துட்டு இப்போ வைந்தா திரும்பி பார்க்குறா. மாமா என்ன இவ்வளோ சீக்கிரம் எழுந்திரிச்சிட்ட அப்படின்றான். அது மாமா நான் எப்பவுமே எந்திரிக்க டைம் தானே. இப்போது வயந்த டைம் பார்க்குறா. இல்லை மாமா, நான் அங்கே இருக்கும் போதே 6 மணிக்கு தான் எழுந்திரிப்பேன். காலைல ஜாகிங் வாக்கிங் போவேன். இப்போ அவங்க அம்மா தான் கிச்சன்லேருந்து டீ எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. வைன் எந்திரிச்சிட்டே என்ன? டே இந்தாடா டீ அப்படின்ட்டு அவங்க அம்மா தான் ஜங்குட்டு டீயை கொடுக்குறாங்க. ஜங்குக்கு வாங்கிக்கிறான். அவளுக்கும் கொடு அப்படின்றான். இல்லை மாமா, நான் அப்புறம் குடிச்சிக்கிறேன், நான் இன்னும் பல்லு விளக்கல அப்படின்றா. இப்போது ஜங்கு போயிட்டு பொறுமையாக சோஃபாவில் உட்காந்துட்டு அந்த டீயை தான் குடிக்கிறான். இப்போ அவங்க அம்மா தான், என்னடி காலையில் எழுந்திரிச்சோன்ட்டேன், எப்பவுமே காலையில் எழுந்திரிக்கிறதுனா உனக்கு கஷ்டமாக இருக்கும். அது அப்பம்மா, இப்போல்லாம் அப்படி கிடையாது, நான் சீக்கிரமாக தான் எழுந்திரிப்பேன்.
பரவாயில்லடி, நல்ல பழக்கத்தெலாம் கற்று வச்சிருக்க. அப்படியே உங்கள் அக்காவுக்கும் கொஞ்சம் சொல்லிக்கூட. ம் அப்படின்னு வைன் பார்க்குறா. ஏன் அக்காலாம் மடி சீக்கிரம் தானே இருந்துச்சு? முன்னாடி சீக்கிரம் இருந்துச்சா? இப்போ எங்கடி கேட்குறா? நம்ம சொன்னால் எங்கே அடங்குறாளா என்ன? அவள் இஷ்டத்துக்கு தான் இருக்கா. இதுக்கப்புறம் உங்கள் மாமனை வேற கட்டி வச்சிட்டோன்னா அப்புறம் அவ்வளோதான். இந்த வீட்டோட மொத்த ராஜ்யத்தையும் அவள் கையில் எடுத்துருவா. அதுக்கப்புறம் அவள் எங்கே வேலை பார்க்க போகிறா? நம்ம தான் வேலை பார்க்கணும் அப்படின்றாங்க. இப்போ வயந்த பார்க்குறா. என்னம்மா அக்காவை போய் ஏன் இப்படி சொல்கிற? அக்கா எல்லாத்தையும் பண்ணும்ல. சின்ன வயசுலேருந்து அக்கா நல்ல பொறுப்பான பிள்ளையாக தானே இருக்கு. அட ஏண்டி நீ வேறு. அப்போல்லாம் வேலை செஞ்சது ஏன்னா அவளை எங்கே ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு போகிறோன்ற பயத்தில் வீட்டு வேலையெல்லாம் பார்த்து சுற்றிட்டு இருந்தா. ஒரு வயசு வந்ததும் எங்கே நம்ம பேச்சு எங்கே கேட்குறா? நல்லா ஊர் சுற்றிட்டு வேணுன்ற இடத்துல சாப்பிட்டுட்டு இதோ அது ரூமுக்குள்ளே தான். இப்போ பாரு எங்கப்போ என்னத்த சொல்ல. என் தம்பி தான் கட்டி மேய்க்க போகிறான். அட்லீஸ்ட் என் தம்பிக்காச்சும் அடங்குறாளான்னு பார்ப்போம். நம்ம சொன்னதை கேட்க மாட்டேங்கிறா அப்படின்றாங்க. அம்மா அப்படிலாம் இல்லைம்மா, அக்கா கேட்கும்மா. நீ வேணா பாரு, கல்யாணத்துக்கு அப்புறம் அக்கா ரொம்ப பொறுப்பான பொண்ணாக நடந்துக்கும். நீ சொன்னது நடந்துச்சா சரிதான். சரி நீ போய் பல் விளக்கிட்டு குளிச்சுட்டு வா, உனக்கு நான் டீ போட்டு தரேன். சரிம்மா. இப்போது வீட்டுக்குள்ளே ஒரு 4-5 பேர் வராங்க. ஃபுல்லாக ஜென்ஸ் தான். எல்லாம் ஏதோ பேசிக்கிட்டே வராங்க. எல்லாம் ஜங்குக்கு பக்கம் தான் வருவாங்க. இப்போ வைனும் அவங்க அம்மாவும் திரும்பி பார்க்குறாங்க. ஏய் உள்ளே போகலாம் வாடி. ஏம்மா யாரோ வராங்க? அட எல்லாம் ஜங்குக்கு பார்க்க வருவாங்க, நம்ம எங்கே நிற்க? இப்போ ஜங்கு திரும்பி பார்க்குறான் 2 பேரையும். வைனை பார்த்து உள்ளே போன்ற மாதிரி கண்ணு காட்டுறான். அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு நிற்கிறா. இப்போது அவங்க அக்கா தான் பார்க்குறான். இப்போது அவங்க அம்மா தான் ஏய் வாடி அப்படின்ட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. இருமா என்னென்னாச்சா பார்த்துட்டு வரேன். அட வா அப்படின்னு கிச்சனுக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போது உள்ளே வந்துட்டு தான் அம்மா ஏம்மா எடுத்துகிட்டு வந்த? அது என்னென்னாச்சா பார்த்து. அடியே லூஸு, இந்த ஊரில் இருக்க பெரியவங்களாம் வந்திருக்காங்க. ஏதோ பஞ்சாயத்து போல், அதுக்காக தான் ஜங்குக்கு பக்கம் வந்திருக்காங்க. சரிம்மா என்னென்னாச்சா பார்க்கலாம்ல. ஏண்டி உனக்கு என்ன, ஊரை விட்டு வெளியே போனதும் எல்லாம் மறந்துட்டியோ என்ன? ஏம்மா இப்படி வீட்டுக்கு வர 4 ஆம்பளைங்களுக்கு முன்னாடி சரிசமாக நின்று பேச முடியுமா? அது தப்பு இல்லை. இப்போ வயன் தான் யோசிக்கிறா. ஆமாம்ல, இவங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சுருப்பாங்களே. சரிம்மா சரிம்மா, இங்கே பாரு நான் சொல்கிற வரைக்கும் வெளியே போகாத, நான் போய் குழம்பு தாளிச்சு விட்டு வரேன் அப்படின்ட்டு போகிறாங்க. இப்போ வயந்தான் எட்டி பார்க்குறா. பார்த்தா ஜங்குக் தான் அங்கே நின்று அங்கே இருக்க பெரியவங்க கிட்டலாம் பேசிகிட்டு இருக்கான். அவன் பேசுகிற ஒரு வார்த்தையும் அவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க எல்லாரும். அவன் பேச்சில் ஒரு திமிரு, அந்த ஆட்டிடியூடை, அவன் பேசுகிற விதத்தை வயன் வந்து அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்கா. மாமா என்ன இப்படி நடந்துக்குது? ஆளே மாறிடுச்சு. பாரு அது கண்ணை எப்படி நகருதுன்னு. அட கையில் என்ன காப்பாது? மாமாக்கு செம்மையாக இருக்கே. அவளே அறியாமல் ஜங்குக்க ரசிச்சுட்டு வர்ணிச்சுட்டு உட்காந்துருக்கா. ஜங்குக்கே பார்த்துட்டு இப்போ ஜங்குக்கோட கண்ணு தான் அங்கே பேசிகிட்டு இருக்கும்போதே யாரோ அவனை பார்க்குறாங்கன்ற மாதிரி இருக்கும். டக்குன்னு திரும்பி பார்ப்பான். அவன் பார்த்துட்டு ஒரு செகண்டில் திரும்பியிருப்பான். இதை வைன் பார்த்துருப்பா. அச்சோ அப்படின்னு உள்ளே திரும்பியிருப்பா. இவன் மாமா என்னை பார்த்ததில்ல, அச்சோ அப்படின்னு தலையிலே அடிச்சுக்கிறா. இப்போ அவங்க அம்மா தான் என்னடி ஆச்சு, ஏன் அச்சோன்ட்ருக்க? அது ஒன்றும் இல்லைம்மா. அச்சோ மாமா எதை தப்பாக நினச்சிருக்குமா என்ன அப்படின்னு நகத்தை கடிச்சிட்ருக்கா. இப்போது அங்கே இருக்கவங்க எல்லோரும் கிளம்புறாங்க, கூட ஜங்குக்கும் கிளம்புறான். இப்போ வயன் தான் எட்டி பார்க்குறா. இப்போ வயன் அம்மா தான் ஏய் அவங்க எல்லாம் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன், இப்போ சரிம்மா. இப்போ வயன் தான் வந்துட்டு வேகமா அங்கே இருக்க ஜன்னல் வழியாக வெளியே வாசலில் தான் பார்க்குறா. பார்த்தா ஜங்குக் தான் அவன் புல்லட் எடுக்கிறான். அவன் கையில் போட்டிருக்க காப்பை லைட்டாக ஏற்றி விட்டுட்டு இப்போது வண்டி தான் ஸ்டார்ட் பண்ணுறான். வயன் தான் பார்க்குறா. அவ்வளோ கெத்தா அந்த பைக்கை ஓட்டிகிட்டு போகிறான். என்ன மாமா வர வர ரொம்ப அழகாக தெரியுது. அச்சா ஐயோ வயன் என்ன 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 நினைக்கிறா அப்படின்ட்டு அவள் கண்ணத்துலேயே டப்பு டப்புன்னு அடிச்சுக்கிறா. இதுக்கப்புறம் நீ மாமாவை பார்க்கவே கூடாது, தப்பு அப்படின்ட்டு கிடுகிடு மேலே ஓடிடுறா. அவன் ரூமுக்கு தான் போயிட்டு இப்போ பொத்தன் பெட்டில் தான் விழறா. ஐயோ அம்மா அப்படின்னு ஒரு சத்தம். இப்போ வயந்தா டக்குன்னு எந்திரிக்கிறா. ஏண்டி எலும்பு உடச்ச அப்படின்ட்டு இப்போ லில்லி தான் எந்திரிச்சு உட்கார எடுப்பை பிடிச்சிக்கிட்டு, சாரி சாரி இங்கே தான் படுத்திருந்தியா? எறும்பு மாடு கண்ணு தெரியல, இவ்வளோ பெரிய உருவம் படுத்திருக்கேன்ல அது கூட தெரியாமல் புத்துன்னு மேலே வந்து விழுற சனினே அப்படின்ட்டு அடிக்கிறா. சாரிடி அம்மா இடுப்புலாம் வலிக்குதுடி அம்மா, சத்தம் வர கேட்டுச்சு, அவ்வளோதான் நினைக்கிறேன் அப்படின்றா.
இந்த சத்தம் கேட்டு பக்கத்து ரூம்லேருந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருப்பாங்க. என்ன சத்தம் அப்படின்ட்டு. இப்போ அலெக்ஸா வந்து நிற்கிறான். பார்த்தா லில்லி தான் இடுப்பை பிடிச்சிட்ருக்கா. ஃபைன் வந்து ஒரு மாதிரி பப்பி ஐஸாக பார்த்துட்ருக்கா. இப்போ அலெக்ஸ் தான், என்னடி ஆச்சு? இப்போ லில்லி தான், இந்த நாய் தான் என் இடுப்பை உடச்சிருச்சு. ஆ என்னடி சொல்கிற? ஆமாடா, பொத்துட்டு வந்து மேலே விழுந்துட்டாடா. எம்மா வலிக்குதுடி. இப்போ வயந்தான், லில்லி சாரிடி. என்ன வயன்? இல்லைடா, இவ படுத்துருக்கிறது தெரியாமல். இங்கே பேர் லில்லி, ஹாஸ்பிட்டல் போகலாம், ஒன்றும் கிடையாது. போடி, என்னால் எந்திரிக்கவே முடியல, இடுப்பை வேறு அசைக்க முடியல, வலிக்குது அம்மா அப்படின்னு கத்திட்டுருக்கா. இப்போது அலெக்ஸா, சரி 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 வைன், இங்கே ஏதாவது டாக்டர் எதாவது இருப்பாங்களா? தெரியலையே, இரு அம்மா போய் கேட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு இப்போ கிரியும் கீழே ஓடுறா. அம்மா என்னடி? அம்மா லில்லி மேலே கட்டிலேருந்து கீழே விழுந்து இடுப்பு அடிபட்டுருச்சுமா. எப்படி சொல்கிற? ஆமாம்மா, டாக்டர் எதாவது இருக்காங்களா இங்கே? டாக்டரா? எனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? பேசாமல் உன் மாமனுக்கு ஃபோன் பண்ணு, அவன் இப்போ தானே போனான், வருவான், நீ கூப்பிடு அப்படின்றாங்க. இப்போ வயந்தான் டக்குன்னு ஜங்கோக்கு கால் பண்ணுறா. ஜங்கோக்கு வந்து வயன் நம்பரை பார்த்துட்டு, ஹலோ மாமா. என்னாச்சு? ஏன் இவ்வளோ பத்திரமா இருக்க? அது இல்லை மாமா, என் ஃப்ரெண்டு இருக்காள்ல, அவள் பெட்லேருந்து கீழே விழுந்து இடுப்பில் அடிபட்டுருச்சு மாமா, ரொம்ப வலிக்குதுன்றான். டாக்டர் ஏதாவது? நான் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு ஃபோனை வச்சுட்டான். இப்போ வயந்தான், அப்பாடா. இப்போ அப்படியே ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தா தான் டாக்டர் தான் உள்ளார பார்த்துட்ருப்பாங்க. வெளியில் ஜங்குக், வயன், அலெக்ஸு, பீட்டரு, ஜானு எல்லாம் நின்றுட்டுருப்பாங்க. இப்போ வயந்தான் ஒரு மாதிரி நகத்தை கடிச்சிட்ருப்பா, ஒரு மாதிரி பயத்தில். இப்போ ஜங்க் தான், நீங்கள் என்ன சின்ன குழந்தைங்களா? ஒழுங்காக தூங்குறதில்ல? அது மாமா, ஐயோ நான் என்னத்த சொல்கிறது அப்படின்ற மாதிரி முடிச்சிட்ருக்கா. இப்போ டாக்டர் தான் வெளியே வராங்க. இப்போ வயந்தான், டாக்டர் பரவாயில்லையா? ஒன்றும் இல்லை, லைட்டாக அந்த இடத்துல சதை பசைஞ்சிருக்கு. ஒரு 2 நாளைக்கு நடக்க வேண்டாம், நான் பெல்ட் போட்டு விட்டுருக்கேன், நார்மல் ஆகிடும், ரெஸ்ட் எடுக்கட்டும். டேப்லெட்ஸு கொடுத்துருக்கேன், இன்ஜெக்ஷனும் போட்டிருக்கேன், இப்போதைக்கு அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும். ஓகே டாக்டர். இப்போ அலெக்ஸ் தான், டாக்டர் ஓகே தானே? ஓகே தான், பயப்படாதீங்க. ஆனால் நீங்கள் கட்டிலேருந்து விழுந்ததாக சொன்னீங்க, ஆனால் அது விழுந்த மாதிரி தெரியலையே அப்படின்றாங்க. இப்போது வயந்த திருட்டு மொழி முழிக்கிறா. அலெக்ஸு, ஜானு, பீட்டர் எல்லோரும் வயனை பார்க்குறாங்க. அது டாக்டர், எனிதிங், நான் மருந்து கொடுத்துருக்கேன், அதுபடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி ஜங்கு, நான் கிளம்புறேன். டாக்டர் நான் கொண்டு வந்து விடுறேன் அப்படின்றான். டாக்டர் போனதுக்கப்புறம் ஜங்குக் தான், வயன் உண்மையை சொல்லு, என்னாச்சு? கீழே விழுந்த மாதிரி இல்லைன்றாங்க. அது மாமா, அவளுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஜங்குக்கு தான் பார்க்குறா. ஜங்கு பார்க்குற பார்வையே வயனுக்கு ஒரு மாதிரி பண்ணுது. நான் தான் மாமா அப்படின்னு ஒத்துக்கிட்டா. என்ன பண்ண? இல்லை மாமா, அவள் படுத்துருக்க தெரியாமல் நான் தான் குதிச்சிட்டேன் அப்படின்றா. இப்போது ஜங்க் தான் இது சொல்லலை. உண்மையை சொல்லு, பொய் சொல்லாத இதுக்கப்புறம் அப்படின்ட்டு அங்கேருந்து போயிடுறான். இப்போ ஜங்கு கீழே இறங்கி போகும்போது வயனை ஒரு பார்வை தான் பார்த்துட்டு அவன் பாட்டுக்கு போகிறான். வயனை அதை பார்த்துட்டு அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ அலெக்ஸ் தான், வயன் என்னடா நீயா இது அப்படின்றான். ஏன்டா? டேய் ஜான். என்ன அலெக்ஸ், வயன் உனக்கு மாறுற மாதிரி ஃபீல் ஆகல அப்படின்றான். இப்போ வயந்த பார்க்குறா. என்ன லூஸ் சொல்கிற, உனக்கு என்ன மறக்கிற கடந்துருச்சா அப்படின்னு சொல்லி திட்டுறா. இரு என்ன எதுக்கு திட்டுற, நான் பார்த்து தான் சொல்கிறேன். இல்லை ஜான் உனக்கு தெரியல? நானும் நோட் பண்ணேன். இப்போ வயந்தான், அப்படி என்னடா பார்த்தீங்க? நான் இப்பயும் போல தான் இருக்கேன், சும்மா எதாவது சொல்லிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறா. இப்போ பீட்டர் தான், வயன் நீ மாறிட்ட. டேய் நான் மாறலன்ட்டேன். இப்போ அலெக்ஸ் தான், நீ மாறிட்ட வயன், எல்லார்கிட்டையும் எதிர்த்து பேசுகிற நீ உன் மாமா கிட்ட நீ அடங்கி போன பற்றியா, அப்பவே நீ மாறிட்டடி அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறானுங்க. டேய் அப்படின்னு கோவப்பட அடிக்க போகிறா. வயன் சம்திங் ராங் அப்படின்ட்டு கத்திட்டு ஓடுறானுங்க அவனுங்க ரூம்குள்ளே. இப்போ வயந்தான், லூஸு எதையாவது லூஸ் மாதிரி உழையிட்டு போகிறது அப்படின்ட்டு அவளும் போயிடுறா. கல்யாணம் எல்லாம் ரொம்ப சுறுசுறுப்பாக நடந்துகிட்ருக்கு. அந்த வீட்டெல்லாம் டெக்கரேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் போயிட்டுருக்கு. சொந்தக்காரங்க வராங்க போகிறாங்க,
எல்லாரையும் பார்க்குறாங்க, வயனெல்லாம் பார்த்துட்டு விசாரிக்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்துட்டுருக்கு. இப்படி தான் ஒரு 3 டேஸ் போயிருக்கோம். இன்றைக்கி மதியானம் போல் கீழே கீழே எல்லோரும் ரவுண்டாக உட்காந்து சாரி தான் எடுத்துகிட்ருப்பாங்க. ஒரு வியாபாரி தான் வந்திருப்பான். இவங்க ஜென்ரேஷனாக என்ன ஃபங்க்ஷன் வந்தாலும் அவங்கக்கிட்ட தான் சாரி வாங்குவாங்க. ஸோ அதே மாதிரி அவன் இருக்கிற எல்லா காஸ்ட்லியான சாரீஸை இப்போ கல்யாணத்துக்காக தேவைப்படுற எல்லா புடவையும் எடுத்துகிட்டு வந்திருப்பான். அதைத்தான் ஜக்குக்கோட அம்மா, வயனோட அம்மா, வயனோட அப்பா, ஜக்குக்கோட அப்பான்ட்டு எல்லோரும் உட்காந்துருப்பாங்க. இங்கே லேடிஸ் மட்டும் கீழே உட்காந்துட்டு புடவையெல்லாம் சூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போது வயனோட அம்மா தான் வயனை கூப்பிட்டு விட சொல்லி ஆள் போயிருக்கோம். இப்போ வயனும் இறங்கி வரா, கூட லில்லியும் வரா. மா ஏம்மா கூப்பிட்ட? ஏய் புடவை எடுத்துக்கூடி வந்து, அக்கா கல்யாணத்துக்கு புடவை வேணாம்மா, உனக்காக தான் இவ்வளோ லேட்டாக நாங்களாம் புடவை எடுக்கிறோம், இன்னும் முகூர்த்த புடவே எடுக்கல, நீ எடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அக்கா வந்து எடுத்துப்பா, வா அப்படின்னு கூப்பிட்றாங்க. இப்போ வயந்தான் வரா. இப்போ பார்த்துட்டு, அம்மா புடவை தான் கட்டணுமா என்ன? என்ன கேள்வி இது? அப்புறம் அக்கா கல்யாணத்தில் என்னத்தை கட்டிகிட்ருப்ப? சொந்தக்காரங்களாம் வராங்க போவாங்க, நிறைய பேசுவாங்க, அதெல்லாம் கிடையாது, புடவை தான் எடுத்துக்கிறேன். லில்லிம்மா ஆமாம், நீனும் எடுத்துக்கோம்மா. சரி வைன் வா எடுத்துக்கலாம். இப்போது வயனு கீழே உட்காந்துட்டு எல்லா புடவையும் பார்க்குறா. இப்போ லில்லியும் ஒரு பர்பிள் கலர் புடவை எடுத்துட்டு, வைன் இது நல்லா இருக்கா எனக்கு? உனக்கு பர்பிள் வேணாம், தோ அந்த லைட் ப்ளூ வித் சில்வர் பார்டர் ரொம்ப நல்லாயிருக்கு, அதையும் ட்ரை பண்ண. இப்போது லில்லியும் அதை எடுத்து மேலே வச்சு பார்க்குறா. அவளுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறா. இப்போது வயனோட அம்மாவும் பார்க்குறாங்க. லில்லி ரொம்ப அழகாக இருக்கடா. அப்படியா ஆண்டி? அப்போது நான் இதையே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. இப்போ வைனோ சரி வைன் நீனும் சூஸ் பண்ணல? அதான் பார்த்துட்ருக்கேன், எனக்கு பெருசாக அது பிடிக்காத மாதிரியே இருக்குது அப்படின்ட்டு இப்போ சுற்றி முற்றி பார்க்குறா. இப்போது அங்கே மேலே சோஃபாவில் தான் ஜகுக்கோட அப்பா, வயனோட அப்பா, ஜகுக் 3 பேர் உட்காந்துட்டு இங்கே நடக்கிற சினாரியெல்லாம் பார்த்துட்ருப்பாங்க. இப்போ ஜகுக் தான் ஒரு புடவையை பார்க்குறான். இப்போது வயனோட அம்மா கிட்ட தான், அக்கா சொல்டா, அந்த மஞ்சள் கலர் புடவைய காமி அப்படின்றான். எதுடா அதுவா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அவங்க உள்ளே ஒன்று மறைஞ்சிருக்கும். இப்போது அதுதான் எடுக்கிறாங்க. டேய் நல்லா இருக்குடா. இப்போ வயந்தா அதை பார்க்குறா. அதில் டிசைன் ரொம்ப அழகாக இருக்கு, ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் ரொம்ப மினிமலாக இருக்குது, கட்டினா அவ்வளோ அழகாக இருக்கும் போல். இப்போ வயந்தா அதை பார்த்துட்டு நல்லா இருக்கு. இப்போ வயடம்மா தான், டேய் என்ன யோனாக்கா பொண்டாட்டிக்கு போய் புடவை செலக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்ட அப்படின்றாங்க. இப்போ வயனோட ஃபேஸே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்போது இதை லில்லி தான் பார்த்துருப்பா. வயன் நீ எதை செலக்ட் பண்ண? அப்படின்ட்டு அவள் சுற்றி முற்றி வேறு ஏதோ பார்க்குறா. ஆனால் அவள் கண்ணு அந்த புடவைக்கு தான் போகுது. இதை லில்லியும் பார்த்துருப்பா. என்ன வயன்? ஒன்றும் இல்லை. இப்போது வயனுக்கு ஒரு ஃபோன் கால் தான் வரும். இப்போ அவள் ஃபோன் எடுத்துகிட்டு, அம்மா ஒரு 5 நிமிஷம் இரு, ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன். சரி. ஜங்குக் சொல்லுக்கா. நீ கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வரியா? அதுக்குள்ளே யோனா வர சொல்லி அவளுக்கு பிடிச்சதை பார்த்துருவோம். சரி அப்படின்ட்டு இப்போ அவன் கிளம்பிடுறான். வயன் இந்த பக்கம் ஃபோன் பேசுறதுக்காக தோட்டத்துக்கு தான் வந்திருப்பா. கூட லில்லி வந்திருப்பா. வயன் இப்போது அவள் ஃபோனை கட் பண்ணிட்டு லில்லியை தான் பார்க்குறா. என்னாச்சு வயன், ஏன் புடவை எடுக்கல? ஒன்றும் இல்லை, எனக்கு பெருசாக அதில் பிடிக்கல, அதான். பொய் சொல்லாத, உன் கண்ணு உங்கள் மாமா சொன்ன அந்த மஞ்சள் கலர் புடவையில் தான் இருந்ததுன்னு தெரியும், உண்மையை சொல்ல. என்னடி நடக்குது? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க நீ ஏதோ மாறுறியாமே, உன் கேரக்டர் ஏதோ மாறுதான். இங்கே பாரு, அப்படிலாம் கிடையாது, அவனுங்க ஏதோ லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருப்பானுங்க, அதெல்லாம் விடு அப்படின்றா. லில்லிக்கு தான் புரியுது, ஏன்னா வயன் என்ன நினைக்கிறான்றது. சரி வா, அப்போ வேறு புடவை உனக்கு பிடிச்ச புடவை எடுத்துக்கோ, அதான் அவங்க அக்கா கொடுக்க போகிறேன்ட்டாங்கல்ல. இப்போ வயனுக்கு தான் ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது. சரி அப்படின்ட்டு வேண்டாம் வெறுப்பாக தான் வரா. இப்போ வரும்போது தான் ஒன்று பார்க்குறா. ஒரு வேலைக்காரன் தான் வீட்டுக்குள்ளே மறைஞ்சு மறைஞ்சு போகிறத. லில்லி என்னடி அங்கே பாரு அப்படின்னு சொல்லி காமிக்கிறா. இப்போ அந்த பர்சன் உள்ளே போயிருப்பாங்க. யாருடி? இல்லடி, இந்த வழியாக ஒருத்தன் போனால் வீட்டில் வேலை செய்கிற ஆள் மாதிரி தான் இருந்துச்சு, ஏன் மறைஞ்சு மறைஞ்சு போனோம்? ஏய் லூசு, அப்படிலாம் இங்கே யாரும் கிடையாது, ஒழுங்கா வா, எதையாவது நினச்சிட்ருப்பா. இப்போ வாய்ந்தான்
பார்த்துக்கிட்டே போகிறா. இப்போ உள்ளே போனா அங்கே யூனா தான் புடவை எடுத்துகிட்ருக்கா. அக்கா, வைன், வா வா வா. எங்கே போனேன்? உனக்கு புடவை எடுத்துட்டியா? ம், எடுக்கணுங்க்கா. சரி, உனக்கு எது பிடிச்சிருக்குன்னு பாரு. கல்யாண பொண்ணு நீ தான், உனக்கு பிடிச்சத பாரு அப்படின்ற வைனை. இப்போ லில்லி பக்கத்தில் உட்காந்துட்டு, வைன் நீயும் பாரு. இப்போது யூனாவும் பார்க்குறா, வைனும் பார்த்துட்ருக்கா புடவை. இப்போது வைன் அம்மா தான், யோனா இந்த புடவை எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு எடுத்த புடவையை தான் காமிக்கிறாங்க. மஞ்சள் கலரா? நல்லா வேலை, எனக்கு பிடிக்கல. யாராவது கல்யாணத்துக்கு போய் இப்படி கட்டுவாங்களாம்மா? எனக்கெல்லாம் அது வேண்டாம். வைனோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. இந்த புடவை உனக்கு கட்டினா ரொம்ப அழகாக இருக்கும்டி அப்படின்றாங்க. யோனா வேணவே வேணான்ட்ருக்கா. அவள் வேறு ஏதோ புடவை தான் பார்த்துட்ருக்கா. இப்போ வயந்தான், மா விடுமா, அவளுக்கு பிடிக்கலண்ணா. அது இல்லடி இது அப்படின்னு சொல்ல வராங்க. இப்போ ஃபைன் தான். இப்போ என்னம்மா, அந்த புடவையை யாராவது கட்டிக்கணும் அப்படி தானே? நான் கட்டிக்கிறேன் கொடு, எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு வைன் வாங்கிக்கிறா. இப்போ அவங்க அம்மா தான், ஆ என்னடி சொல்கிற? அப்போ அவளுக்கு, யோனா உனக்கு இந்த புடவை வேணுமா? எனக்கு வேணாம், உனக்கு பிடிச்சதா நீ எடுத்துக்கோ, எனக்கு வேணாம் அப்படின்றா. அம்மா அவளுக்கு பிடிக்கலான்ட்டா, இதை நான் கட்டிக்கிறேன், எனக்கு இந்த புடவை போதுமா, எனக்கு வேறு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வைன் தான் எடுத்து வச்சிடுறா அந்த புடவையை. இப்போ யோனாவும் ஒரு ரெட் கலர் சாரி தான் எடுக்கிறா. அம்மா எனக்கு இந்த புடவை ஓகேம்மா, இது ரொம்ப அழகாக இருக்குது பாரு அப்படின்னு வச்சு காட்டுறா. இப்போ அவங்க அம்மா தான், உனக்கு பிடிச்சதா சரிதாண்டி. அப்போ 2 பேரும் புடவை எடுத்துக்கிட்டிங்களா? லில்லி உனக்கு இந்த புடவையாடா? ஆமாம் ஆண்டி. சரி. இப்போது யோனாக்கு ஃபோன் தான் வருது. அம்மா இதுக்கு மேலே நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் ரூமுக்கு போகிறேன் அப்படின்ட்டு கொடுக்கணும் ஓடிட்டா. இப்போ வைன் அம்மா தான் ஒரு மாதிரி அந்த புடவையே பார்க்குறாங்க. இப்போ வைன் தான், என்னம்மா? இல்லடி, இது ஆசாசியாக அவன் எடுத்தான், இவ கட்டிப்பான்ட்டு கடைசியில் பார்த்தா போ. சரி நீயே கட்டிக்கோ, இந்த மஞ்சள் புடவை உனக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இருந்தாலும் என் தம்பி எடுத்தது தானே, கண்டிப்பாக உனக்கும் அழகாக இருக்கும்டி அப்படின்றாங்க. இப்போ வைந்தா லைட்டாக ஸ்மைல் பண்ணுறா. சரிம்மா. இதேமாரி கல்யாண வேலை ரொம்ப இதாக நடந்துகிட்ருக்கு. இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் தான் யோனாக்கு எல்லோரும் மருதாணி வச்சிட்ருக்காங்க. கீழே எல்லாம் மருதாணி வச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இந்த பக்கம் வைந்தா அவள் ரூமில் மூக்கை பொத்திட்டு உட்காந்துட்ருக்கா. ஏன்னா அவளுக்கு மருதாணினா சுத்தமாக பிடிக்காது. லில்லி வந்து கூப்பிட்ருப்பா, நான் வரமாட்டேன்ட்டு உட்காந்துட்டு இருந்திருப்பா. இப்போ வைனம்மா தான், லில்லி வைன் வந்தாலா இல்லையம்மா? ஆண்டி நான் கூப்பிட்டு பார்த்துட்டேன், அவளுக்கு இந்த மருதாணி ஸ்மெல்லாம் சுத்தமாக பிடிக்காதாமே. இப்போ தான் அவங்க அம்மாவுக்கு ஞாபகம் வருது. ஐயோ ஆமாம், அவள் அதுக்குன்னு வரமாட்டேன்ட்டாளா? நாளைக்கு அவள் அக்கா கல்யாணம், கையில் மருதாணி கூட போடாமல் நின்றுருப்பாளா? இருக்கு அவளுக்கு அப்படின்றாங்க. இப்போது ஸ்ட்ரெயிட்டாக அவங்க அம்மா ரூமுக்கு தான் வராங்க. அவள் வைன் தான் மூக்கை பொத்திட்டு உட்காந்துட்ருக்கா. ஏன்னா கீழே அவ்வளோ மருதாணி ஸ்மெல்லு மேலே வரைக்கும் அடிக்கும். இப்போது அவங்க அம்மா தான் வைனை பார்த்துட்டு, வைன் அம்மா என்னம்மா? ஐயோ அதை முதல்ல எடுத்து போமா. ஏய் பிக்சர் வண்டி, மருதாணி எவ்வளோ நல்லது தெரியுமா? நாளைக்கு உங்கள் அக்கா கல்யாணம், கையில் வச்சு கட்டுறதுக்கும் உனக்கு என்னடி வலிக்குது? அம்மா எனக்கு தான் பிடிக்கலன்றான்லம்மா. ஏய் ஒரு நாள் தாண்டி வச்சுக்கிறதுல என்னடி இப்போ, அதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ வைன் தான், என்னால் முடியாது, வச்சுக்க மாட்டேன் அப்படின்ட்டு எந்திரிச்சு பெட்டு மேலே நின்றுக்கிட்டா. இப்போது அந்த வழியாக ஜங்குத்தா க்ராஸ் ஆகி போவான். இதை பார்த்துட்டு இப்போது வயனோட ரூம் கிட்ட தான் வரான். இங்கே வைன் குதிச்சிட்ருக்கதை பார்த்துட்டு, அக்கா சொல்லுடா, என்ன காச்சு? ஐயோ அதை ஏன்டா கேட்குறா, அவள் பண்ணுற அலப்பறை பாடுறா, சின்ன வயசுலேருந்து இந்த மருதாணி வச்சுக்கிறது ஏன்டா கசக்குது அவளுக்கு அப்படின்னு சொல்லும் போது இப்போ வைன் தான் வேகமாக பெட்லேருந்து ஓடி வந்து ஜங்கு கூட முதுகு பின்னாடி மறைச்சிக்கிறா. மாமா மாமா ப்ளீஸ் மாமா என்னை காப்பாற்று மாமா, எனக்கு இந்த ஸ்மெல்லே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடிலேருந்து ஹக் பண்ணிக்கிறா. இப்போ ஜங்க் தான், சரி 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 அக்கா அவளுக்கு தான் பிடிக்கலன்றாளாக்கா. டேய் என்னடா விளாண்டுருக்க, நாளைக்கு உங்கள் கல்யாணம், அவள் கையில் மருதாணி கூட வைக்காமலே இருக்கிறது, புடவை கட்டினா நல்லா இருக்குமாடா? இங்கே பாரு அதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் சாங்கியோண்டா, அதெல்லாம் பண்ணணும். நீலாம் சமாளிக்காத, நீ எட்ட நவுறு, நான் பார்த்துக்கிறேன் அவள் எப்படி மருதாணி வைக்காமல் போகிறான்ட்டு அப்படின்னு அவங்க அம்மா கிட்டக்க வராங்க. இப்போ வாய்ந்தா, மாமா ப்ளீஸ் மாமா எனக்கு வேணாம் மாமா, அந்த ஸ்மெல்லே வாந்தி வருது மாமா அப்படின்னு சொல்லிட்டு வைந்தா ஜங்கு கூட ஷர்ட்டை அவ்வளோ டைட்டாக பிடிச்சி கசக்கிறா, கட்டி பிடிச்சிக்கிட்டு பின்னாடிலேருந்து. இப்போது ஜங்க் தான், சரி சரி அக்கா விட்டுக்கா அப்படின்னு கண் காமிக்கிறான். சொன்னால் கேட்கவா போகிற, சின்ன வயசுலேருந்து இப்படி தான் ஏமாத்துறான், உன் பின்னாடி மறைஞ்சு மறைஞ்சு ஏமாற்றிக்கிட்டே உட்காந்துருக்கட்டும், நீயும் செல்ல கொடுறா உருட்டுருவா அப்படின்றாங்க. சரிக்கா நீ போ அப்படின்றான். இப்போது அவங்க அம்மாங்க வந்து போகிறாங்க. வயந்தான் எட்டி பார்க்குறா, அவங்க அம்மா போயிட்டாங்களா என்னன்ற மாதிரி. அவங்க போனதுக்கப்புறம் வயந்தா ரியலைஸ் ஆறா இப்படி ஜங்குக்கு பேக் அக் பண்ணிகிட்ருக்கிறத. இப்போது
அவள் கை வந்து ஜங்குக்கோட ஆப்ஸில் தான் இருக்கும். அதை பார்க்குறா. ஆ, இது என்ன சிக்ஸ் பேக் மாதிரி இருக்கு அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிட்டு லைட்டாக தடவுறா. இப்போ ஜங்க் தான் அப்படின்றான். ஐயோ சாரி மாமா அப்படின்றா. மருதானி வச்சுக்கிறதுல என்ன? ஆ, வீட்டில் இருக்க எல்லாரும் வச்சுக்கிறது தானே. மாமா, உனக்கே தெரியும்ல, எனக்கு சின்ன வயசில் தான் அது பிடிக்காதுன்ட்டு அந்த ஸ்மெல்லு. உங்கள் அக்கா கல்யாணம் இப்போ கூட வைக்க மாட்டியா என்ன? ம் அப்படின்றா. சரி, உள்ளே போ. ம் அப்படின்னு குடுக்குன்னு ஓடிடுறா. இப்போ ஜோக் தான் இவ பண்ணுறதை பார்க்கும்போது சிரிப்பு வருது. சின்ன வயசில் வாங்கி எப்படி நடந்துக்கிட்டாலோ அந்த மாதிரி இருக்குது. ஆள் தான் வளர்ந்துருக்கு, இன்னும் மாறவே இல்லை அப்படின்ற மாதிரி போகிறான். உள்ளே வந்துட்டு வயந்தான் கதவை சாத்திட்டு அந்த டோர்லேயே சாஞ்சிட்டு இப்போ இமேஜின் பண்ணுறா. ஆ, மாமாவுக்கு சிக்ஸ் பேக்காக இருந்தது, ஐயோ கட்டுக்கட்டாக இருந்தது. ஆ அப்படின்னு கண்ணை மூடி இமேஜின் பண்ணுறா. டக்குன்னு ரியலைஸ் ஆகிட்டு சி என்னடி யோசிக்கிறா. ஐயோ வயன் லூஸ் மாதிரி எதாவது யோசிக்காத. கூல்டவுன். இதெல்லாம் ரொம்ப தப்பு வயன், தப்பு. உன் மனசில் தேவையில்லாத என்னெல்லாம் வந்து போயிட்டுருக்கு. முதல்ல அது எல்லாத்தையும் கட் பண்ணு. கல்யாணம் முடிஞ்சதும் முதல்ல ஊர் போய் சேரணும் அப்படின்ட்டு அவளே திட்டிக்கிட்டு அங்கேருந்து போகிறா. இப்போது அடுத்த நாள் காலையில் எல்லோரும் கல்யாணத்துக்கு தான் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இப்போ லில்லி தான், வயன் எந்திரிடி, உங்கள் அம்மா வர 2 வாட்டி கதவை தட்டிட்டாங்க, இதுக்கப்புறம் எந்திரிக்கலனா வந்து தூக்கி போட்டு மிச்சிட போகிறாங்கடி ஒன்று. என்னடி மணி ஆச்சு? மணி என்ன, ஒரு 6 ஆகும். ஏண்டி எவன்டி இவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் பண்ண சொல்கிறது? ஏன் ஒரு 9-10 மணிக்கெலாம் பண்ண மாட்டாங்களா சார் அப்படின்ட்டு ஒரு மாதிரி தூக்கத்துலேயே எந்திரிக்கிறா. அப்படின்ட்டு அவள் வாயில் கை வைக்கிறா. சி என்ன தெரியுது கையில் அப்படின்ட்டு கையை பார்க்குறா. இப்போது லில்லி தான், ஆ நீ எப்படி மருதாணி வச்ச? ஏய் நான் வைக்கவே ரெடி. யோ கருமோ அப்படின்ட்டு இப்போ கையை தான் எட்ட நவுத்துறா. ஏய் மருதாணி வசனம் நல்லா தாண்டி இருக்கு, கடைசியில் வைக்க மாட்டேன்ட்டு திருட்டுத்தனமாக நைட்டு போய் வச்சுட்டு வந்துட்டியா என்ன? இச்சி எனக்கு இது பிடிக்கவே பிடிக்காது. இதை வேறு நான் திருட்டுத்தனமாக போய் வைக்கிறானா? சி அப்படின்ட்டு அவளுக்கு வாந்தி வருது. ஏய் ஓவராக பண்ணாதடி, போய் கையை கழுவிட்டு கிளம்புற வழியை பாரு. ஏய் இது யார் வச்சாங்கன்னு? ஆ, நீயே போய் தூக்கத்தில் எழுந்திரிச்சு வச்சுட்டு வந்துட்ட போடி அப்படின்னு லில்லி எழுந்திரிச்சு போயிடுறா. இப்போ வாய்ந்தான் அவள் கையை பார்த்துட்டு ஐயோ அப்படின்ட்டு இப்போ அவள் கையெல்லாம் கழுவிட்டு குளிச்சுட்டு தான் வரா. அவள் கையை பார்க்குறா, நல்லா அழகாக இருக்குது. ம் கை பார்க்க அழகாக தான் இருக்குது, ஆனால் அந்த ஸ்மெல்லு அப்படின்ட்டு அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போது பொறுமையாக சாரி தான் எடுக்கிறா. இப்போ லில்லி தான் குளிச்சுட்டு அவளும் சாரி கட்ட போகிறா. லில்லி என்னடி எனக்கு கட்டி விடு. புடவை வாங்க தெரிஞ்சில, கட்ட தெரியுதா? அதில் வேறு நீ கிராமத்து பொண்ணு. ஏய் கிராமத்தில் இருந்தாலும் இதெல்லாம் கட்ட தெரியுமா என்ன? வளர்ந்ததுனமோ அங்கே தானே, இதெல்லாம் எனக்கு கட்ட தெரியாது, கட்டி விடு. எனக்கு மட்டும் எனக்கு கட்டவாடி தெரியும், இரு நானும் யூடியூப் பார்த்து தான் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பில்லி தான் ஹெல்ப் பண்ணுறா. எனக்கு ரொம்ப அழகாக சாரி கட்டி விடுறா. ஏய் உங்கள் மாமா செலெக்ஷன் சூப்பர் அடி, ரொம்ப அழகாக இருக்குது இந்த சாரி உனக்கு. ம் நிஜமாவா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்க்குறா. வயனுக்கு அது அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ லில்லியும் அவளும் அழகாக சாரி கட்டிக்கிறா. இப்போ வயனோட அம்மா தான் வந்து கதவை தட்டுறாங்க. வயன் வந்து கதவை திறந்துட்டு, என்னம்மா? அப்பாடா ரெடி ஆகிட்டியாடி, நல்ல வேலை புடவை கட்ட தான் வந்தேன், நீ கட்டுவியா என்னன்னு தெரியாமல். அதான் ரெடி ஆகிட்டேனே. எங்கடி நகை எதுவும் போடல? என்கிட்ட எது? ஐயோ ஆமாம்ல, நான் தான் எடுத்துகிட்டு வந்தேன். இந்தா இதெல்லாம் போட்டுட்டு சீக்கிரம் ரெடி ஆகு, நான் உங்களுக்கு தலை சீவி விட்டு போகிறேன். ஐயோ அம்மா நானே தலை சீவிக்கிறேம்மா, நீ போம்மா. ஆ, நீ வச்சுருக்க தம்மா துண்டு முடி அதில் ஒரே ஒரு கிளிப்பை போட்டுட்டு வருவேன், எல்லோரும் பார்த்தாங்க என்ன நினைப்பாங்க? முடியை வெட்டி விட்டு வச்சுருக்கா, உட்காரடி அப்படின்ட்டு அவங்க அம்மா தான் உட்கார வச்சு இப்போது ஜவுரி முடி வச்சு அழகாக பின்னல்லாம் போட்டு விடுறாங்க. இப்போ லில்லி தான் பார்க்குறா. ஆ, வயனுக்கு நல்லா ஜவுரி முடியெலாம் வச்சு அவ்வளோ நீட்டு பின்னல் போட்டு ரொம்ப அழகாக சீவி விட்டுருக்காங்க. வயன் நிஜமாக உனக்கு லாங் ஹேர் இருந்தால் சூப்பராக இருக்கும் போலையே அப்படின்னு லில்லி சொல்கிறா. இப்போது வயன் தான் முறைச்சி பார்க்குறா. மூடு. நீயாச்சும் சொல்லுமா, அவளுக்கு முடி எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டு வச்சிருக்கா, என்னத்தான் சொல்கிறதோ. அவங்க அக்கா பாரு எவ்வளோ அழகாக இருக்கா. ஆ அம்மா, அக்கா தான் ஞாபகம் வருது, அக்கா ரெடி ஆகிட்டாளா? ரெடி ஆகிட்டா. ஆமாம், இன்னும் 10 நிமிஷத்தில் அவளை கீழே கூப்பிடுவாங்க. லிலி நீங்கள் 2 பேரும் யோனாவை கூட்டிகிட்டு வாங்க சரியா? மாமா ரெடி ஆயிடுச்சா?
ரெடியாகி அவன் மடமேடையில் உட்காந்துட்டாண்டி. அவன் ஐயர் மந்திரம் சொல்லிகிட்டு இருக்காங்க. நாங்கள் வேலைலாம் இருக்குது, நான் அதை போய் பார்க்குறேன். நீ சொல்லும் போது கூட்டிகிட்டு வா. சரிம்மா சரிம்மா, நீ போய் பாரும்மா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டு இப்போ வயன் தான் எந்திரிக்கிறா. பில்லி தான். வயன், நீ ஓகே தானே? ஆ, ஓகே தான். ஏன்? சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு லில்லி சொல்கிறா. வாடி போய் யோனாவை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வெளியே தான் வராங்க. அங்கே வீட்டில் தான் கல்யாணமே நடக்கும். அங்கே வீட்டில் நடுவில் அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்கும். அதில் தான் கல்யாணமும் நடக்கும். இங்கே ஐயர் உட்காந்து மந்திரம் சொல்லிகிட்ருக்காரு. முன்னாடி ஜங்குக் தான் ஐயர் சொன்னதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கான். அவன் கழுத்தில் மாலை இருக்குது. அங்கே முன்னாடி எல்லாம் சொந்தக்காரங்களாம் உட்காந்துட்ருக்காங்க சேரில் நடக்கிற கல்யாணத்தை பார்க்குறதுக்காக. இப்போ வயநாடம்மா தான் அங்கிட்ட இங்கிட்ட ஓடிட்டுருக்காங்க. அங்கே ஜங்கோட அம்மா அப்பா, வயநாட அம்மா அப்பா எல்லோரும் இருக்காங்க. ஆனால் வயனோட பார்வை மொத்தமாக ஜங்கு கிட்ட தான் போகுது. இப்போது லில்லி தான். வயன், ஆ என்ன பார்க்குற? என் மாமா ரொம்ப அழகாக இருக்கார்ல இந்த வேஸ்ட் சட்டையில் அப்படின்னு சொல்கிறா. வயன், நீ சும்மா தான் பேசாத. அழகாக இருந்தார் சொன்னேன். இல்லையே, உங்கள் அம்மா டெய்லி வேஸ்ட் சட்டை தான் கட்டுறாரு. அப்போது அழகாக இல்லையா? இன்றைக்கி தான் அழகாக இருக்காரா? அது நார்மல் ட்ரெஸ்ஸு. இது பட்டு வேஷ்டி பட்டு சட்டை இல்லை. சரித்தான். ஜொல்லு ஊற்றுனது போதும். உங்கள் அக்கா போய் பார்ப்போமா? ஐயோ ஆமாம், பாப்பா வா அப்படின்னு பயந்தான். ஸ்ட்ரெயிட்டாக அவங்க அக்கா ரூமுக்கு தான் போகிறா. போயிட்டு கதவை தான் தட்டுறா. யோனா யோனா, ரெடி ஆகிட்டியா? கதவை தர அப்படின்றா. பட் கதவை திறக்கவே இல்லை. என்னடி கதவை திறக்க மாட்டேங்கிறா? தெரியலையே, ஒரு வேளை பாத்ரூமில் இருப்பாளோ அப்படின்னு சொல்கிறா. அம்மா ஆல்ரெடி ரெடி ஆகிட்டேன்னு தான் சொன்னா. தெரில, இருக்கலாண்டி, கதவை தட்டு. இப்போ பயந்தான். யோனா யோனா அப்படின்னு கதவை தட்டுறா. இந்த பக்கம் கதவை திறக்கவே இல்லை. இப்போ லில்லியும் வயந்தான் ஃபேஸ் பார்த்துக்கிறாங்க. என்னடி ஆயிருக்கும் தெரியலையே. கதவை திறந்து பாரு அப்படின்னு லில்லி சொல்கிறா. இப்போது வயந்தான் அந்த நாப்பை ட்விஸ்ட் பண்ணுறா. பார்த்தா ஓப்பன் ஆகிடுச்சு. சரி, மூடி இந்த கதவை எவ்வளோ நேரம் தட்டியிருக்கோம், கூமுட்டை தொடடி அப்படின்னு லில்லி சொல்கிறா. சாரி மச்சான், ஃபஸ்ட்டு அதை தான் பார்த்து வந்துருக்கணும். இப்போ வயந்தான் திறந்துட்டு உள்ளே வரா. ஏன்னா அப்படின்ட்டு பார்த்தா அந்த ரூம் ஃபுல்லாக அவள் ரெடி ஆனதுனால திங்ஸ் எல்லாம் அங்கங்கே கிடக்குது. பார்த்தியா எப்படி ரெடி ஆயிருக்கான்ட்டு? பருப்பு அதெல்லாம் அங்கங்கே கிடக்குது. ஜுவல்ஸ் ஏன் எப்படி போட்டு போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி தேடிட்டுருக்கா. பாத்ரூமில் போய் பாரு அப்படின்னு லில்லி சொல்கிறா. இப்போது வயந்தா உள்ளே வந்துட்டு யோனா அப்படின்னு கதவு திறக்கிறா. பார்த்தா பாத்ரூம்லேயே ஆளக்கானோம். ஏன்டி பாத்ரூம்லேயே ஆளக்கானோம் தெரியலையே அப்படின்னு லில்லி சொல்கிறா. இப்போ லில்லி தான் எதுவும் யோசிக்கிறா. என்னடி யோசிக்கிற? இப்போ தான் என் சைக்காலஜி மூலம் வேலை செய்யுது. ஒரு வேளை அக்கா ஓடி போயிட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்குறா. வாயை கழுவு, அப்படிலாம் கிடையாது. லூஸ் மெல்ல பேசாத. எங்கள் அக்கா ஏன்டி ஓடி போனோம்? அவளுக்கு இந்த கல்யாணம் பிடிச்சி தானே கல்யாணம் பண்ணுறா. இதை கிறுக்கு தரமாக யோசிக்காத. இல்லடி, மேக்ஸிமம் இப்படி தான் இருக்கும். பொண்ணை காணோன்னா பொண்ணு ஓடி போயிட்டான்னு தான் அர்த்தம். லூஸு நக்குட்டி எங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வயந்தா எல்லா இடத்தையும் தேடி பார்க்குறா. இப்போ பால்கனிக்கு தான் வரா. வந்து பார்த்தா அவளுக்கு செம்ம ஷாக்கு. லில்லி, என்னடி? ஒருவேளை நீ சொன்னதான் உண்மையாக இருக்குமோ அப்படின்றா. நான் கரெக்டாக கஸ் பண்ணிட்டேனா அப்படின்னு சிரிச்சிட்டு ஓடி வரா. இரும்பு மாடு, என்னடி என்ன ஏண்டி அடிக்கிற? இங்கே பாருடி அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறா. பார்த்தா பால்கனிலேருந்து கீழே தான் ஒரு புடவை மாதிரி கட்டியிருக்கு. என்ன வேணுது தெரிலடி. ஐயோ, இப்போ அம்மாக்கு என்னடி பதில் சொல்கிறது? கீழே வேலை கல்யாணம். இப்போ இல்லை தான் வைன், எது வந்தாலும் உங்கள் அம்மா கிட்ட சொல்லு. ஐயோ, உங்கள் அக்கா ஏன்டி இப்படி பண்ணா? அவளுக்கு கல்யாணம் பிடிச்சி தான் நடந்தது. ஐயோ, பிடிச்சி தானே நடந்துச்சு, எனக்கு என்னடி தெரியும்? இரு வரேன், எங்கள் அம்மா போய் கூப்பிட்டு வரேன் அப்படின்ட்டு வேகமாக ஓடுறா. கீழே பார்த்தா உங்கள் அம்மா வேலை செஞ்சிட்ருக்காங்க. வா வா. இங்கே என்ன பண்ணிட்டுருக்க? உங்கள் அக்கா கூட போயிருக்க சொன்னா. இரு, வேலை இருக்குது. ஐயோ அம்மா, ஒரு நிமிஷம் வாங்க அப்படின்னு தனியாக கூட்டிகிட்டு போகிறா. அம்மா, ரூமில் அக்காவை காணோம்மா. என்னடி சொல்கிற? நான் தான் இப்போ தான் ரெடி பண்ணி விட்டு வந்தேன். ஐயோ, என் 2 கண்ணால் பார்த்தம்மா, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி மேலே கூட்டிகிட்டு போகிறா. என்னத்தை பார்த்துருப்பியோ? ஒரு பொருளை தேடி பாருனாலே உன் கணக்கு தெரியாது. உங்கள் அக்கா கணக்கு தெரிஞ்சிடப்போறா. அவன் மட்டும் ரூமில் இருக்கட்டும், நான் பிச்சிடாண்டி. ஐயோ அம்மா, என்னை பிக்கிறதெல்லாம் இப்போ இருக்கட்டும், வாமா அப்படின்னு சொல்லிட்டு வயந்தான் எடுத்துகிட்டு போகிறா. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ரூமுக்கு வந்துட்டு தான் யோனா யோனா அப்படின்ட்டு அவங்க அம்மா உள்ளே வராங்க. இப்போ இல்லி தான். ஆண்டி, நீ ஏம்மா பால்கனியில் நிற்கிற? இங்கே பாருங்க ஆண்டி அப்படின்னு சொல்லி காமிக்கிறா. இப்போது வயநாடம்மா தான் வந்து பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே ஒரு புடவையை கட்டி கீழே போயிருக்கு. என்ன அப்படின்னு ஷாக்காக பார்க்குறாங்க.
வயன் அப்படின்னு அவங்க நெஞ்சு தான் பிடிச்சிட்டாங்க. மாமாம்மா என்னடி என்னடி பண்ணி வச்சுருக்கா உங்கள் அக்கா அப்படின்ட்டு அவங்க ஷாக் ஆகிட்டு அங்கேயே உட்காந்துட்டாங்க. இப்போ அப்படியே ஒரு 15 மினிட்ஸ் கழித்து பார்த்தாதான் கீழே ஐயர் தான் கல்யாணத்துக்கு நேரம் ஆகிடுத்து, பொண்ணோட அம்மா இங்கே பொண்ணை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது வயனோட அப்பா தான் ஐயோ இவன் எங்கே போனா, பொண்ணை கூப்பிட்டு தானே போனா, ஐயரே பொண்ணை கூப்பிட்டு தான் போயிருக்காங்க, ஒரு 2 நிமிஷம் சீக்கிரம், இன்னொன்று 5 நிமிஷம் தான் இருக்குது நல்ல நேரம் முடியறதுக்கு, பொண்ணை வர சொன்னேன்னா நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது மேலேருந்து தான் வயனோட அம்மா வராங்க. இப்போது வயனோட அப்பா தான் ஏய் யோனா எங்கடி அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது வயனோட அம்மா தான் அது அப்படின்ட்டு எட்டு நவுறாங்க. பார்த்தா பின்னாடி தான் வயன் தான் நிற்கிறா. அவள் கழுத்தில் மாலை இருக்குது, ஒரு மாதிரி கனலாக கலங்கியிருக்கு. இப்போது கூட வெளியே நிற்கிறா. எல்லோரும் பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. இப்போது வயனோட அம்மா தான் வயனை பிடிச்சி கூட்டிகிட்டு வராங்க. வா வயன், வயனும் நடந்து வரா தலை குனிஞ்ச மாதிரியே. இப்போது பொறுமையாக கூட்டிகிட்டு வந்து ஜங்கு கூட பக்கத்தில் உட்கார வைக்கிறாங்க. ஜங்கு திரும்பி பார்க்குறான். அவனை பார்த்தது செம்ம ஷாக்கு. வயன் வந்து கீழே குனிஞ்ச மாதிரியே உட்காந்துட்ருக்கா. அவன் திரும்பி அவங்க அக்காவை தான் பார்க்குறான். அக்கா அமைதியாடுறான், என் பொண்ணை கட்டிக்கிறேன்னு நல்ல. அக்கா என்னக்கா, என் தம்பியாக இருந்தா நான் சொல்கிற வார்த்தையை மீறாத, வயனை கட்டிக்க. நீ இங்கேருந்து எந்திரிக்கும் போது உன் பொண்டாட்டியோட தான் நீ எந்திரிக்கணும் அப்படின்றாங்க. இப்போது ஜங்குக் தான் வயனை பார்க்குறான். வயன் கண்ணிலேருந்து கரெக்டாக கண்ணீர் கீழே வழியுது. அவள் இப்போ தான் நிமிர்ந்து பார்க்குறா எல்லாரையும். எல்லோரும் ஒரு மாதிரி குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ வயனோட அப்பா தான் என்னடி பண்ணிட்டுருக்க, இங்கே கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா. இப்போ ஐயர் தான் கல்யாணத்தை ஆரம்பிக்கலாமா, ஐயரே நீங்கள் ஆரம்பிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. வந்தவங்களாம் ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. பாரு பொண்ணு பேசிட்டு 2வது பொண்ணு கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே ஜங்கு கூட அம்மா தான் ஏய் என்னடி பண்ணிகிட்ருக்க, எங்கடி யோனா, எதுவும் பேசாதம்மா, கல்யாணம் நல்லபடியாக நடக்கட்டும். ஏம்மா வயன் வந்து ஜக்கு கல்யாணம் பண்ணிக்கூடாதா என்ன, எல்லாம் முறை தானே. இல்லடி நான் செஞ்சால் சரியாக இருக்கும் நம்புறியாம்மா. அவங்களால எதுவும் சொல்ல முடியல, ஆனால் ஏதோ நடந்திருக்குன்னு மட்டும் தெரியுது. அவங்க அமைதியாக பார்க்குறாங்க. இப்போது நேரமாக ஆயிடுச்சு. ஐயர் தான் தாலி எடுத்து கொடுக்குறாரு. ஜங்குக்கு பார்க்குறான், உங்கள் அக்காவை பார்க்குறான், பையனை பார்க்குறான். என்ன சொல்கிறதுன்னு தெரில. இப்போ பொறுமையான தாலி தான் கையில் வாங்குறான். பையன் தான் ஜங்குக்கை பார்க்குறா. இப்போ ஜங்கு தான் வயனுக்கு பின்னாடி நின்றுட்டுருக்க வயனோட அம்மாவையும் பார்க்குறான். வயன் அம்மா தான் பொறுமையாக அவள் ஜடையை மேலே தூக்குறாங்க. கட்டுடா அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. அவனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. இப்போ பொறுமையாக வயனோட கழுத்தில் தான் கட்டுறான். 3 முடிச்சும் போடுறான். இப்போ தான் அவங்க அம்மா கண்ணிலேருந்து கண்ணீர் வெளியே வருது. இப்போது வயந்த கீழே குனிஞ்சு அவள் கழுத்தில் இருக்க தாலியை பார்க்குறா. பக்கத்தில் உட்காந்துருக்க ஜங்குக்கையும் பார்க்குறா. இந்த பக்கம் லில்லியும் அவள் ஃப்ரெண்ட்ஸோட நின்றுருப்பா. இப்போ அலெக்ஸ் தான் லில்லி என்ன நடக்குது, வயன் வந்து அமைதியாடுறா, வேறு வழி இல்லை. என்னடி சொல்கிற, யோனா ஓடி போயிட்டாடா. இப்போது 3 பேரும் ஷாக்காக பார்க்குறாங்க. இந்த பக்கம் ஐயர் தான் பொண்ணு மாப்பிள்ளை கையை பிடிச்சி அக்னியை சுற்றிவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு தான் எந்திரிக்கிறான், வயனும் எந்திரிக்கிறா. இப்போது வயனோட அம்மா தான் ஜங்குக்கோட ட்ரெஸ்ஸையும் வயனோட ட்ரெஸ்ஸையும் சேர்த்து முடிச்சு போடுறாங்க. 2 பேர் கை பிடிச்சி சுற்றி வராங்க. இப்போது சுற்றிலாம் வந்துட்டு எல்லா ப்ரொசீஜரும் முடிச்சதுக்கப்புறம் இப்போ ஐயர் தான் அப்பா அம்மா காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க அப்படின்றாங்க. இப்போது ஜங்குக்கு வந்து வயனை பார்த்துட்டு வா அப்படின்றான். வயன் எதுவும் சொல்ல. ஜங்கு பின்னாடியே வரா. அவங்க அப்பா அம்மா காலில் தான் ஃபஸ்ட்டு விழறான். நல்லா இருங்கடா, நீங்கள் 2 பேரும் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களால எதுவும் சொல்ல முடியல. வயனோட அம்மா அப்பா காலில் தான் விழ போகிறாங்க. வெளியே இருந்த ஒரு சவுண்டு தான். ஒரு பொண்ணு கத்திக்கிட்டே வேகமாக உள்ளே ஓடி வரா. நிறுத்துங்க நிறுத்துங்க அப்படின்ட்டு வேகமாக உள்ளே ஓடி வந்து பார்க்குறா. பார்த்தா இப்போ தான் ஜங்குக்கும் வயனும் அவங்க அப்பா அம்மா காலில் விழ போகிறாங்க. அவளுக்கு செம்ம ஷாக்கு. எல்லோரும் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆகிறாங்க. வயனோட கண்ணெல்லாம் விரியுது. அக்கா அப்படின்றா. இப்போது வேமா வந்துட்டு என்னடி பண்ண, என்னடி பண்ண, இது என்ன என் வாழ்க்கடி, இது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த தாலி தான் பிக்க போகிறா. இப்போது யோனை கையை பிடிச்சி தான் பலான்னு ஒருத்தங்க அடிக்கிறாங்க. யோனை கண்ணத்தில் கையை வச்சுக்கிட்டே பார்க்குறா. எல்லோரும் ஷாக்காக பார்க்குறாங்க. ஓகேடா அம்மி,
நான் வந்து லென்த்து கொஞ்சம் ஜாஸ்தியாகிடுச்சு. ஸோ அதனால் நான் ஃபைனல் பார்ட்டை கொஞ்சம் டியூரேஷன் அதிகமாக தரலான்னு தான்டா நான் இப்போ இங்கே கட் பண்ணிட்டேன். ஸோ டோன்ட் வரி, நான் நாளைக்கே கண்டிப்பாக போட்டுருவேன். நீங்கள் வெயிட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஷுவராக நாளைக்கு வந்துடும்டா. ஸோ வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் பார்ட்டியும் பாருங்கள். ஓகேவா? ஓகேடா, see you soon. அண்ட் டிலே ஆனதுக்கு ரொம்ப சாரிடா. கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன். என்னன்னு தெரியலடா, நான் வீடியோ போடணும்னு நினைக்கும் போதெல்லாம் ஏதாவது வேலை வந்துடுது. நிறைய பேர் என்ன மிஸ் பண்ணீங்க. ஐ எம் ரியலி சாரி. இதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோ வரும். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் தரேன்டா. ஓகேவா? பாய் அமீஸ்.